ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அதிகபட்சமான ஒரு ஏழையாக இருந்தால் அதற்கு அந்த ஊர் அரசியல்வாதி மட்டுமே காரணம். 50 வருஷ அரசியல்வாதி பிடிச்சி தூக்கில் போடுற மாதிரி பண்ண யார் காரணம்? கடவுளா? மாநிலம் ஏழ்மையாக இருக்குன்னா அதுக்கு அரசியல்வாதி மட்டுமே காரணம். அவனுடைய திட்டங்கள், அவங்களுடைய கொள்கைகள், இது அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு, அவங்க ஏழையாக இருக்கிறான். அவனுடைய தலையெழுத்து கிடையாது. அனைவருக்கும் கல்வி பியூசி வரை, அனைவருக்கும் கல்வி கல்லூரி வரை, அனைவருக்கும் கல்வி இன்ஜினியரிங் வரை, இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரை. நான் சமீபத்தில் ஒருத்தர் எழுதியிருந்த பார்த்தேன். ஹவ் யூ கால் இன் யுவர் லாங்குவேஜ் இட் இஸ் மை பீரியட். இதனுடைய பீரியட் அப்படி சொல்வதை உங்கள் மொழியில் எப்படி சொல்வீர்கள்? அவங்க காமனாக விசாரிச்சது எனக்கு தீட்டு, வீட்டு விளக்கு, இப்படி விதவிதமான பதில் சொல்கிறாங்க. மை பீரியட் மாத விளக்குன்னு தமிழ் எழுதுகிறாங்க. லாங்குவேஜில் ஒரு மாற்றம் தமிழில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் தீட்டு, அது ஏன் வீட்டு விளக்கு, இதுக்குள்ளெல்லாம் வேற ஒரு அந்த பெண்ணை சிறுமைப்படுத்தும் ஒன்று இருக்குது. அது வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது. அதனுடைய ரியல் ரீசன் என்னவோ அதை சொல்வது. என்னுடைய ஊரில் பிஎஸ்சி படிக்கிறவங்க பையங்கள்லாம் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க எங்களோட சேரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தனி பால் வீட்டில். படிக்காதவங்களெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது. தமிழ் சொசைட்டினுடைய என்ன சொல்ல, இந்த சொசைட்டி படிக்கிறவனை முன்னால் தூக்கி வை அப்படின்னு வீட்டில் வச்சுருது. அதனால தான் படிப்புக்கு எதிராக பேசுகிற எந்த அரசியல் அமைப்பையும் தூக்கி தூர வீசிடுது தமிழ்நாடு. மாடு மேய்ப்போம், பனை ஏறுவோம், போட வெளியது அவையத்துள் முந்தி இருக்க செய்யணும்னு சொல்லுது. அதெல்லாம் என்னென்னா, காலேஜில் தோற்று போனவன், ஐடியில் தோற்று போனவன், ஐடியில் நார்த் இந்தியனோட காம்பேட் பண்ணாதவங்களாம், ஆமாம் சார் நம்ம போய் பணம் ஏறி தான் சார் தீரணும், நாட்டை காப்பாற்றி தான் தீரணுமா, நம்ம விட்டுறணும் போய் ஏறிக்கன்றணும். நமக்கும் எதுக்கு போட்டி நிறையா போட்டோம், அது ஒரு சின்ன கூட்டம் தானே. கருப்பட்டி காப்பி தான் குடிப்போம், குடிச்சிக்க அப்படின்றோம். கருப்பட்டியை விட சீனி நல்லா இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துட்டோன்னா ஒத்துக்க வேண்டியது தானே. தமிழ் சீரியலில் பெண்களை கொஞ்சம் ஆபாசம் சொல்ல மாட்டோம், கவர்ச்சியாக காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுதுபவர்களுக்கு இருக்குது, இயக்குநர்களுக்கு இருக்குது, நிறுவனங்களுக்கு இருக்குது. அதை தடுத்தவர் யார்? இந்த கணம் வரைகி தமிழ் சீரியலில் அந்த ஆபாசம் நடக்காமல் இருப்பதற்கு பெரும் காரணம், முக்கிய காரணம் புதிய கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மீடியா அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு 4-5 பிரிச்சுக்கோமே. டெலிவிஷன் ஒரு மீடியா, பத்திரிகை ஒரு ஊடகம், சோசியல் மீடியாஸ், திரைப்படம், இவை எல்லாமே இவை எல்லாமே உங்கள் மேலே ஒரு பெரிய தாக்கம் செலுத்துது. சோஷியல் மீடியா வில் கீப் மோர் இந்த பக்கம். உங்களுக்கு சோஷியல் மீடியா உங்களை கனெக்ட் பண்ணுது. கண்டிப்பாக திரைப்படங்கள் கனெக்ட் பண்ணுது, டெலிவிஷன் கனெக்ட் பண்ணுது, பத்திரிகை அதனுடைய ரெலவன்ஸை கொஞ்சம் இழந்துருக்குது. இது முதல்ல நம்ம ஃபேக்சுவலாக ஒத்துக்கணும். இவையில் புதிய கண்ணோட்டம் என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் என்னுடைய பருவத்தில் முதல்ல போயிடுறேனே. என்னுடைய பருவத்தில் நவீனத்துவத்தின் வருகை அப்படின்னு நான் எப்போதுமே நினைப்பேன். எது தமிழ்நாட்டு நவீனத்துவத்தினுடைய வருகை? இது ஒரு வருகை. இவர் வருவதன் மூலம் ஒரு நவீனம் வந்துவிட்டது. இந்த நட்சத்திரம் தோன்றியதன் வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டாருங்கிற மாதிரி நான் எப்போதுமே நினைப்பேன். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் வருகை தான் தமிழ் நவீனத்துவத்தின் வருகை. அந்த குரல் அது வரைக்கும் தமிழ் பாடலில் இல்லாத ஒரு குரல். அவர் குரல் ஒரு நவீனத்துவம். அந்த குரல் தமிழ்நாட்டுக்கு நவீனத்துவம். நவீனத்துவத்தின் வருகை என்ன? எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதுக்கடுத்த வருகை சுஜாதாவினோட வருகை. ஒரு வைடு நம்ம பேசுகிறது காமனாக நிறைய பேர் ரீச் பண்ண ஆதவன் இருக்கிறாரு, ஆனால் அது ரொம்ப குறைவான இருக்குது. பட் சுஜாதா ஒரு வருகை, நவீனத்துவத்தினுடைய வருகை எழுத்துல. அடுத்து ஆரம்பகால இளையராஜாவின் மேற்கத்திய சாயலுடைய இசை. நான் திரும்பி அந்த வார்த்தையை சொல்கிறேன், மேற்கத்திய சாயலுடைய, அவருடைய ஜானி, அவருடைய நெஞ்சத்தை கில்லாதே, அவருடைய ஆரம்பகால இசை. தட்ஸ் ஆல். ஷார்ப்பாகவும் சொல்லிடணும். அது ஒரு நவீனத்துவத்தின் வருகை. ஹிந்தி திரைப்படங்கள் அவை உருவாக்கிய ஒரு கலாச்சார வாழ்க்கை. ஹிந்தி திரைப்படங்கள் நான் என்னுடைய பீரியடில் சொல்கிறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஹிந்தி திரைப்படங்களுக்கு மாற்றாக கடந்த 10 வருடங்களில் ஒரு புதிய கலாச்சார ஹிந்தி திரைப்படங்களை அரசு ஆதரவுடன், இங்கே ஷாருக் கான் இருக்கிறாரா, அது இல்லாமல் நம்ம ஒருத்தரை உருவாக்குவோம், ரன்வீர் சிங் இல்லாமல் இன்னொருத்தரை உருவாக்குவோம், ஒரு ஹிந்தி ஹாட்லேண்ட் யூபியிலேருந்து ஒரு கல்ச்சுரல் ஃபிலிம் எடுப்போன்னு சொன்னால் அது தட்டையாக போச்சு.
எது எது ஹிந்தி திரைப்படத்தினுடைய அந்த இந்த ரியல் கல்ச்சர்னால் அது வந்து எங்கள் பீரியடில் நடந்த ஒரு 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 லக்னோவி, ஒரு பஞ்சாபி, ஒரு இலீட், ஒரு பார்சி, ஒரு கபூர், இவர்கள் உருவாக்கிய ஒரு மேல்தட்டு சினிமா. இதனுடைய தாக்கம் எங்களால் ரெசிஸ்டே பண்ண முடியாது. அதனுடைய உடை எங்களால் ரெசிஸ்டே பண்ண முடியாது. எங்களை அவங்க புல்டோஸ் பண்ணிட்டாங்க. ஜீனத்தமன் எங்களை புல்டோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எங்கள் பீரியடான பாப்புலர் நவீனத்துவத்தினுடைய வருகை ஐகான் அப்படின்னு பார்க்குறேன். நான் உங்கள் பீரியடில் ஆர் லேட்டர் டே வந்த நவீனத்துவத்தின் வருகை நான் பார்க்குறது வந்து முதல் வருகை ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுடைய இசை, அதனுடைய ஒலி அது வேற. அது வந்து நவீனத்துவத்தினுடைய வருகை, நவீனத்துவத்தின் கடவுள். அடுத்து வந்து நவீனத்துவத்தின் வருகை வந்து டிசைனர் ட்ரெஸ். பா, எல்லார் முகத்தில் ஒரு சிரிப்பு. இப்போதான் என்ன நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா? கரெக்டா? டிசைனர் ட்ரெஸ் நவீனத்துவத்தின் வருகை. எங்கள் பீரியடில் டெய்லர்ஸ் வந்து எங்களுக்காக க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா அளவிலும் கிடைக்கிற டிசைனர் ட்ரெஸ். இந்த டிசைனர் ட்ரெஸ் மட்டும் பாருங்களேன். நான் பெண்களுடைய உடையில் வந்து என் ஒய்ஃப்ட்ட ஒரு தடவை கேட்டேன், இதுக்கு மேட்ச் இதை எப்படி நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னேன். இந்த பட்டனில் சின்னதாக ரோஸ் இருக்குல்ல, அந்த சின்னதாக அதுதான். அந்த 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 டிசைனர்லேயே திரும்பி சொல்கிறேன், இந்தி திரைப்படம் மாதிரி நீங்கள் யாராவது ஹீராமண்டி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உடையை தைப்பதற்கு தமிழர்களுக்கு இன்னும் 2000 வருஷம் ஆகும். அந்த பெர்சியன் டேஸ்ட் அதை அடைவதற்கு நமக்கு 2000 வருஷம். நம்மளுடைய உடைகள் அங்காடி தெரு ஹீரோயின் போடுற உடைகள். கரெக்டா? ஸோ அந்த வருகை வந்து ஹீராமண்டியாக சொல்லலாம், அந்த உடைகள் சொல்லலாம். ஸோ ஃபேஷன் டிசைனிங் இது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக இப்போ மனசில் வந்தால் டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ஃபேஷன் டிசைன்லேயே தமிழ்நாடுனுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் ஆச்சரியம் அடைவீங்க. உலகம் முழுவதும் ஜீன்ஸுக்கு அப்புறம் ஜீன்ஸுக்கு மேலே போடுற ஷர்ட் என்ன அப்படின்னு ஒரு தேடல் வந்து லீவிஸ் நிறுவனம் பண்ணியது. லெவைஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் தேடிச்சு. ஜீன்ஸ் போடுற ஒரு பையனுக்கு மேலே கரெக்டாக ஒரு ஃபேஷன் டிசைனில் படம் வரைவாங்க. நீங்கள் வந்து நான் முதன் முறையாக ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வேகமாக நடக்குது, நடக்கும்போது அவளுடைய ஃபேஷன் டிசைன் எப்படி இருக்கணும்னு, அது எப்படி அந்த டிசைன் அந்த பொண்ணு வரைஞ்சிருச்சுன்னா, அவள் ஒரு பெரிய பேக் போட்டிருப்பாள், நாட் ஸ்மால் பேக். கரெக்டாக? ஒரு நல்ல ஜீன்ஸ் மேலே வந்து ஒரு டாப்ஸ் ஸ்லிப்பர். அது வந்து நீங்கள் சைடு ஆங்கிளில் பாருங்கள். ஒரு பொண்ணு நடக்கும்போது பாப்கட் வந்து நியூஸ் ஆங்கர் பண்ணுற ஹேர் கட், இப்படி ஒரு டிசைன் வரைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் they create the dress. டாப்ஸ், ஜீன்ஸ், ஸ்லிப்பர், ஃப்ளிப் ஃப்ளாப் ஸ்லிப்பர் அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட்? நம்ம ரைட்? அதுக்கு மேலே என்ன ஹேர் ஸ்டைல். ஆனால் பேக் தான் ரொம்ப முக்கியம். பெருசாக இருக்கணும் பேக். அந்த பேக்கே ரொம்ப பெருசாக இருக்கணும். கரெக்ட்? ஸோ இப்படி ஒரு டிசைன் அவங்க இமேஜினேஷன் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து லீவிஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீன்ஸ்க்கு மேலே என்ன உடை அணியலாம், என்ன ஷர்ட் போடலான்னு சொல்லி அவங்க கண்டுபிடித்த ஒரு உடை வந்து சென்னை மெட்ராஸ் செக்ஸ். நீங்கள் எப்போ லீவிஸில் போனால் நிறைய செக்ஸாக இருக்கும். செக் கட்டம் போட்ட, சின்ன கட்டம் போட்ட, கலர் கலரான கட்டம் போட்ட, அந்த கட்டம் போட்ட அந்த சட்டையின் வடிவத்தை அவங்க எங்கே எடுத்தாங்கன்னா, சென்னையில் கைரிக்ஷா இழுத்தவர்களுடைய உடை அது. சென்னை செக்ஸ், மெட்ராஸ் செக்ஸ், இன்னும் வரைக்கும் அதுக்கு பேர். இட் இஸ் இன்னும் சொன்னால் அது மேலே தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதற்கான பேட்டன் ரைட் வந்து கேட்டது. சென்னையில் சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் அவங்களிடமிருந்து ஒரு உடை இருக்குது, நம்ம அதை கேவலமாக கைலி, லுங்கி, நாங்களாம் வேஷ்டி அணிகிறவங்க, வீட்டுக்குள்ளே வேஷ்டி தான் கட்டணும்னு சொல்கிற இடத்துல இது எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு ஃபேஷன் டிசைனர் கண்ணுக்கு தெரியுது. இது என்ன அழகழகாக கட்டமாக சாரி, ஒரு சாரம் கட்டியிருக்காங்க, ஒரு லுங்கி கட்டியிருக்காங்க, இந்த செக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இதனுடைய ப்ளூ கட்டம் போட்டது நல்லா இருக்குது, ஸ்டில் ஃபைன், கோ டு லிவிஸ் ஷாப். இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கணும், லிவிஸ்குள்ளே போகும்போது இது சென்னையை சேர்ந்த தலித் மக்களுடைய உடை. அதை நேரடி கனெக்ட் பண்ணுவோமா? நான் இளையராஜாவோட ஆரம்பகால இசை அப்படின்னு சொன்னேன். வெஸ்டர்ன் ஆரம்பகால இசை, ஏஆர் ரஹ்மானுடைய இசை. அதுக்கடுத்து ஒரு கண்ணோட்டம் மாதிரி இருக்குது. ரஞ்சித் கொண்டு வந்த இசை,
நவீனத்துவத்தின் வருகையில் நான் ரஞ்சித்தை முதன்மையானவரை பார்க்குறேன். ரஞ்சித் ஒரு நான் சாதாரணமாக பார்த்த சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பில்டிங்குக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னார். அந்த பில்டிங் படத்துக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னார். அது அழகியலாக காட்டினார். அதுக்கு ஒரு இசை தேர்ந்தெடுத்தார். ஃபைன் டைனிங் ஒரு நவீனத்துவத்தினோட வருகை. ஃபைன் டைனிங் என சொல்லப்படும் உயர்தட்டு உணவகங்கள். அந்த உணவு நீங்கள் அதை அதான் திரும்பி இந்தியாவில் அந்த மாதிரி உணவு வரும்போது தான் உணவு கலாச்சாரம், உணவை எதிர்க்கிறது, இதெல்லாமே வந்துடுது. ஆனால் ஃபைன் டைனிங் இஸ் ஒன் நியூ வருகை. நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபைன் டைனிங் உள்ளே போக ஆசைப்படுறீங்க. அது எப்படி சோஷியலாக உடைச்சிருக்குன்னா, என்னுடைய சின்ன வயசில் யாருமே ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ளே நுழையவே மாட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜுக்குள்ளே நுழையவே மாட்டாங்க. அதுக்கு பேரே மிலிட்டரி ஹோட்டல். அது ரொம்ப அழுக்காக இருக்கும். இந்த ஃபைன் டைனிங் வரும்போது நான் அடைந்த மாற்றம் என்னென்னா, எல்லா உயர்தட்டுமே மெக்டொனால்டில் உட்காந்துருக்குது. யாரெல்லாம் இந்த மிலிட்டரி ஹோட்டல் போனாங்களோ அவங்களாம் வரல, இவங்க முதல்ல போயிட்டாங்க. ஏன்னா அந்த இது நவீனத்தின் வருகை. ஐ எம் கனெக்டிங் வித் நவீனம். நீங்கள் போய் பாருங்க. யூ சி இன் ஆல் த ஃபைன் டைனிங் இட் இஸ் நான் வெஜிடேரியன். அந்த நான் வெஜிடேரியன் இப்போ ஸ்மெல் இல்லாமல் இருக்குது, அது அழகுற இருக்குது. அது தமிழ்நாட்டை சேர்ந்த மேல்தட்டு எல்லாமே போய் உட்காந்துருக்கு. ஏன்னா நான் நவீனத்துவத்துடன் ஒரு புதிய உணவு வகையுடன், உணவில் ஒரு புது கண்ணோட்டத்துடன் இருக்கும்போது தான் நான் உயர்த்தட்டு. என்ன போச்சு அந்த மிலிட்ரி ஹோட்டலுக்கு போகிறதெல்லாம்? இல்லை நான்லாம் வரமாட்டேன், பக்கத்துலலாம் ஸ்மெல் அடிக்கும். அது எதுவுமே அடிக்காது உங்களுக்கு. ஏன்னா அது நீங்கள் சொன்னது போய். நவீனம் நான் வெஜிடேரியன் என்றால் போய் உட்காந்துக்க வேண்டியதான், கார் எடுத்துகிட்டு போய். கரெக்ட். ஸோ இது நான் ஃபைன் டைனிங்கை ஒரு நவீனத்தின் வருகைங்கிறேன். ரஞ்சித்தை மிக முக்கியமாக கருதுகிறேன். அது என்ன காரணம்னா, திரும்ப எப்படி ஃபேஷன் டிசைனிங்க்கு ஒரு பொண்ணு உருவாக்கி அது ஒரு சென்னையில் ரிக்ஷா ஓட்டுபவருடைய உடை மாறுதோ, அதே மாதிரி ரஞ்சித்தினுடைய இசை. இதுவரைக்கும் தமிழில் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, இசை இசையமைப்பாளரால் மாற்றப்படுது. நான் இந்த வாதத்தை முதன்முறையாக வைக்கிறேன். இதுக்கப்புறம் மனுஷபுத்திரன் சார் போன்றவங்க மேலெடுத்து செல்லுன்னு நினைக்கிறேன். இசை இசையமைப்பாளர்களால் மாற்றப்படுதா? ஊடகத்தில் இசை ஒரு மிக முக்கிய பிளே பண்ணுது. அது போதை ஏற்றும் ஒன்று. நான் இசையை திரும்பியும் சொல்கிறேன், அது ஒரு போதை. அது ஆட்சியை கவுக்கும் வல்லமை படைத்தது. நான் என்னுடைய நியானானில் படுக்கும்போது இந்த ப்ரைஸ் கொடுக்கும்போது யோசித்து கொடுப்போம். இவங்களுக்கு கூட இல்லை, அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய நியானானில் ஒரு தடவை கொடுத்த 3 பரிசுகளையும் ஒரே இடத்திற்கு கொடுத்துட்டோம். கவின் மலர் ஒரு பாட்டு பாடினாங்க, நிழல்கள் படத்திலிருந்து, தூரத்தில் நான் கொண்ட உன்முகம். அந்த பாட்டை பாடினோடனே என்னால் தாங்க முடியலை. 3ஐயும் கொடுத்த பிறகு யோசித்தேன், இசை என்னை மயக்கிடுச்சு, என்னோடய அறிவை தடுத்துடுச்சு. இசை ஒரு போதை. இசை என்னை மயக்குது. அப்போ அரசரை எவ்வளோ மயக்கும்? லேண்டெல்லாம் கொடுத்துறாது. கவின் மலர் பாட, நான் ஒரு அரசராக இருந்தால் கவின் மலருக்கு நான் ஒரு பெரிய லேண்டு கொடுத்துருப்பேன், இந்த மலை வரை எடுத்துக்க மாட்டிருப்பேன். கரெக்டா? அதிகாரத்தை எடுப்பதுக்கு இசை ஒரு முக்கிய ப்ளே பண்ணுது. அது ஒரு போதையாக்குது என்ன. அந்த போதையில் தான் நம்மளாம் அப்படி. எனக்கு ஒரு ஹிந்திக்காரர் சொன்னார், இந்த தமிழ்ஸ் மட்டும் ஒரு பிரச்சனை பேசுவாங்க எப்போ பார்த்தாலும். இளையராஜா இஸ் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். இளையராஜா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சொல்லுங்களேன். அவர் என்ன கெஞ்சினா, அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் தமிழ்ஸ் வந்தால் மட்டும் ஒரே அடி தான். மணிரத்னம் இஸ் த பெஸ்ட் டைரக்டர். நீங்கள் மட்டும் உலகத்தில் த பெஸ்ட். மற்றவெல்லாம் ஹிந்திக்காரங்க நாங்கள் அப்படி சொன்னதே இல்லை. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இஸ் ஆர் டி பர்மன். அப்படி தான் சொல்லுவோம். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு, ஆனால் லாஸ்ட் சொன்னால் இல்லை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஏரமன் இசை நம்ம 3 பேர் இசை வச்சுக்கோம். ஒரு பாப்புலர் இதில் என்ன கண்ணோட்டத்தை கொண்டு ஒரு தமிழில் திரைப்படமாக வருது. லாரி ஓட்டுற சிவாஜி கூட கோட்டு போட்டிருக்கிறாரு. அந்த படங்கள் எந்த ஊர், அந்த படங்களுக்கு பின்னணி எதுன்னே இருக்காது. ஒரு வில்லன், ஒரு ஹீரோ, இந்த நல்லது கெட்டது, அது நல்ல விஷயந்தான், தப்பில்லால. இப்படி ஒரு கதையை சொல்லும்போது அதற்கு ஒரு இசை போகுது, எம்எஸ் விஸ்வநாதன் இசை. அப்போது மதுரையிலேருந்து வந்திருக்க பாரதி ராஜா, மதுரையிலேருந்து வந்திருக்கிற சில டைரக்டர்ஸ் எல்லாமே ரூம் எடுத்து தங்கி உங்களை மாதிரி இளம் பிள்ளைகள். இந்த இசை எங்கள் ஊரில் கிடையவே கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன் ஒன்று பண்ணுறாரு, நல்லதாக இருக்குது, ஆனால் இது எங்கள் ஊர் இசை கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு இசை உண்டு. அது வயல் விதைப்பு போடும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு கேரக்டர் உண்டு. இவர் காட்டுற விவசாயி தார்பாய்ச்சிக்கிட்டு எம்ஜிஆர் பண்ணுறாரு. இல்லை எங்கள் ஊரில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு மாட்டு டாக்டர் வர்றார், அவர் தான் நவீனமானவர். எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு 10th ப்ளஸ் ஹையர் செகண்டரி பாஸ், இது எஸ்எல்சி பாஸ் பண்ணிச்சனால அவளுக்கு தனி சோப்பு தான்.
அவங்க என்னுடைய ஊர்லே பிஎஸ்சி படிக்கிறவங்க பையங்கள்லாம் தனியாக தான் இருப்பானுங்க. அவங்க எங்களோட சேரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தனி பால் வீட்டில். படிக்காதவங்களெல்லாம் வந்து கண்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது. தமிழ் சொசைட்டினுடைய என்ன சொல்ல இந்த சொசைட்டி, படிக்கிறவனை முன்னால் தூக்கி வை அப்படின்னு வீட்டில் வச்சுருது. அதனால தான் படிப்புக்கு எதிராக பேசுகிற எந்த அரசியல் அமைப்பையும் தூக்கி தூர வீசிடுது தமிழ்நாடு. மாடு மேய்ப்போம், பனை ஏறுவோம், போட வெளியது அவையத்துள் முந்தி இருக்க செய்யு சொல்லுது. அதெல்லாம் என்னென்னா காலேஜில் தோற்று போனவன், ஐடியில் தோற்று போனவன், ஐடியில் நார்த் இந்தியனோட காம்பேட் பண்ணாதவன், ஆமாம் சார் நம்ம போய் பணையேறி தான் சார் தீரணும், நாட்டை காப்பாற்றி தான் தீரணுமா, நம்ம விட்டுருணும் போய் ஏறிக்கின்றணும், நமக்கும் எதுக்கு போட்டி நிறையா போட்டோம், அது ஒரு சின்ன கூட்டம் தானே, கருப்பட்டி காப்பி தான் குடிப்போம், குடிச்சிக்க அப்படின்றோம். கருப்பட்டியை விட சீனி நல்லா இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துட்டோன்னா ஒத்துக்க வேண்டியது தானே. நான் பிடிவாதமாக கருப்பட்டியில் தான் கேக்கு சாப்பிட்டேன்னா எப்படி சாப்பிட முடியும்? இதான் நீ என்ன ஓகே ஃபேராக சொல்லிட வேண்டியதான், என்ன ஆயிரது பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பாரதி ராஜாக்களுக்கு தூக்கம் வரவில்லை, இந்த மகேந்திரன்களுக்கு தூக்கம் வரவில்லை, இந்த டைரக்டர்கள் எல்லாருமே இந்த இசை இல்லை மச்சான், வேற ஒரு இசை இருக்குடா நம்ம ஊரில், அதற்கான ஆட்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் அது பஞ்சார் நாசனில் ஒரு 5 பேரை ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். வேற ஒரு இசை, வேற ஒரு இசை, வேற ஒரு இசை, இது இல்லை. எம்எஸ்வி நல்லா இல்லை, குட் குட், நாளை இந்த வேலை பார்க்க சூப்பர் சாங், பட் சார் ஆனால் இது இல்லை, எங்கள் ஊருக்குன்னு ஒரு மண்ணை தடவுன ஒரு இசை இருக்குது அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அந்த தேடலில் கிடைத்த குதிரையின் பெயர் இளையராஜா. மாற்றியவர்கள் பாரதி ராஜா, மாற்றியவர் மகேந்திரன். அவர்களால் மட்டும்தான் தமிழையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் இணைக்கிற ஒரு சிங்க்ரனைசேஷனை வந்து தர முடிந்தது. அவர்களால் தான் நிழல்கள் இசையை தர முடிஞ்சது. இன்றைக்கி நிழல்கள் கேட்டு பாருங்கள், இட்ஸ் வெரி மாடர்ன். அந்த மாடர்னிட்டியை திங்க் பண்ணுற பாரதி ராஜாவுக்கு ஒரு இசை தேவை. அதனால தான் அவர் வந்து அவருடைய படங்களில் வந்து ஒரு மெட்ராஸ் கேர்ள் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்க முடிஞ்சுது. இது ஒரு பீரியட் வரைக்கும் போகும்போது மணிரத்னத்துக்கும் இளையராஜாவுக்கும் சண்டை, அது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை. மணிரத்னத்துக்கு ஒன்று தோணுது, இளையராஜா தாண்டி ஒரு இசை ஒன்று இருக்குது. நாங்களாம் போதையில் இருக்கோம் இளையராஜா மேலே, அந்த இசை சூழல்லே சிக்கியிருக்கோம். ஆனால் மணிரத்னத்துக்கு தோணுச்சு வேற ஒரு இசை வேணும் எனக்கு, நான் படைக்கும் பாத்திரமான அக்னி நட்சத்திரத்துக்கு வேற ஒன்று வேணும். அது கோகோ கோலா விளம்பரத்தில் வர்ற இசை மாதிரி இருக்கணும். இட்ஸ் ஜிங் திங் அப்படி இருக்கணும். இட்ஸ் நாட், எனக்கு அந்த சவுண்டு வேற. இவர் நல்லா இல்லை, திரும்ப எம்எஸ்டிமே தான். ஸோ இசையை மாற்றும் வல்லமை டைரக்டர்களுக்கு இருக்கு. இசையை யார் மாத்திரா? அந்த சமகாலத்தில் குளோபலைசேஷன் வந்துடுச்சு, கோகோ கோலா வந்துடுச்சு, அதுக்கு ஒரு இசை வேணும். அந்த இசைக்கான ஆள்களை தேடி 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 ஒருத்தர் அந்த ஃபீல்டே ஈவெண்ட் அது இருக்குது, ஈவெண்ட் அந்த ஸ்மெல் இருக்குது. இவன் உலகம் முழுதும் சக்தின்னு ஒரு ட்ராமா கூட போய் ஒரு ட்ரூப் கூட போயிட்டுருக்கான். இவன் வந்து ஒரு வெஸ்டர்னைசேஷனுடைய இது இருக்குது. திரும்பி சொல்கிற மாற்றம் வந்து எகைன் 2 விஷயத்தில் தரும். ஒன்று வந்து ஒரு டான்ஸ் படம் எடுக்கணும், ஒரு நல்ல பிரபல ஹீரோ ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கணும். அதில் தான் முதல்ல மாற்றம் வருது. ஏன்னா சவுண்டு அதில் தான் மாற்றம் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். தென் கம்ஸ் ஏஆர் ரஹ்மான். மாற்றியவர் மணிரத்னம். குதிரை ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா ஒரு குதிரையை தேடிக்கிட்டு இருக்கேன், என் தேருக்கு வேற ஒரு குதிரை வேணும், தேரை இழுக்கிறதுக்கு ஆள் வேணும். அங்கே கிடைக்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான். ஆனால் அதை தாண்டி நான் திரும்ப சொல்கிறேன், லிவிஸனுடைய இடம் தான் ரஞ்சித் கண்டுபிடித்தது. எப்படி பாரதி ராஜா ஒரு இசையை கொண்டு வர்றாரோ, ஒருத்தர் புழுங்கிட்டே இருந்திருக்கிறார். சென்னையில் ஒரு இசை இருக்குது, இதுக்கு ஒரு அழகு இருக்குது, இதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இது ஒரு ஏழ்மையாகவும், இது எல்லாமே வந்து அவர் கரெக்டான வசனம் வச்சுருப்பார். இந்த கபாலி படம் மாதிரி இந்த மறு வச்சுட்டு கபாலி அதுவா சொல்லுங்கள் சார் அப்படின்னு துக்ளக்கிலெல்லாம் ஷோ எழுதுவார், அதுவா அப்படி சொல்லலை அவர். ஆனால் அது சொல்ல விரும்புகிறார். அது இல்லாத ஒரு சென்னை சென்ட்ரிக்கு அதுலேருந்து ஒரு கலர், அது தமிழ்நாடே பார்க்கணும், அதில் நான் விழணும் வேற. அப்படி ஒரு இசையை தேடி 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 உண்மையிலே சொல்லுங்கள், அவர் கொடுத்த அந்த சந்தோஷ் நாராயண இசையா, அந்த அந்த மெட்ராஸில் அவன் இறந்தவொன்னே ஒரு பாட்டு வரும், இறந்திடவா நீ பிறந்தாய், அது ரஞ்சித்தினுடைய இசையா சந்தோஷ் நாராயண இசையா? இசையை மாற்றுவது யார்? இசையின் கண்ணோட்டத்தை மாற்றுவது யார்?
அதை எந்த மியூசிக் டைரக்டர் கூட்டாலும் அந்த பாட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அம்மா அப்படின்னு ஒரு சோகமாக தாய் என்னும் இட்ஸ் நாட் தப்பு. அவங்க அவங்க உலகத்திலேருந்து ஒரு இறப்புக்கான பாடலை பாடுவார்கள். ஆனால் ரஞ்சித் தமிழ் சொல்ற இசையை மாற்ற முயற்சிக்கிறார். இட் இஸ் பாரதி ராஜா, மணிரத்னம், ஏஆர் ரஞ்சித்துங்கிற ஒரு வாதம் தமிழில் தொடரணும். நான் மனுஷபுத்திர சார்ட்ட பாலை கொடுத்துட்டேன். சொல்கிறேன், ஒரு இதாக சொல்கிறேன், அப்படி இல்லை. இட் ஷுட் பி இந்த கல்ச்சுரல் மாற்றம். சினிமாவில் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். சினிமாவில் இசைங்கிற ஒரு தரப்பில் ஒரு இடம் மட்டும் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இதை எல்லாத்தையும் தாண்டிய மாடர்னிசத்தை யார் கொண்டு வரா அப்படி சொன்னால் நான் தமிழக அரசியல் தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் தான் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு. நவீன உலகத்தின் அறிவு உலகம். இவர் ஒரு குரு, இவர் ஒரு கத்தோலிக்க குரு, இவர் ஒரு அறிஞர், இவர் ஒரு பிளாட்டோ, இவர் ஒரு சாக்ரட்டிஸ், உங்களுக்காக திங்க் பண்ணுபவர், இவர் ஒரு திருவள்ளுவர், இவர் ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்த குரு. இந்த மாடல்லேருந்து திங்க் பண்ணுறவங்களை மன்னர் கேட்ட காலம் முடிந்து ஒரு திங்க் டேங்க்ஸ் என்ன சொல்லப்படுற நவரத்னா அப்படின்னு சொல்லப்படுற அமைச்சர் குழுக்களை தாண்டி இன்றைய பொதுமக்களுக்கான கண்ணோட்டத்தை, மாடர்னிட்டியை தொடர்ந்து தருவது அரசியல் மட்டுமே. நீங்கள் அரசியல்லாம் உடனே ஒரு 23ஆம் வட்ட செயலாளர் சண்டை போட்டார் இதெல்லாம் விட்டுடுங்க. எப்படி அரசியலில் எப்படி இசையை மாற்றுகிறாரோ ரஞ்சித், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அரசியலாளர் மன்மோகன் சிங்கால் மாற்ற முடியும். மன்மோகன் சிங் உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்ற முடியும். அது சரி தப்பு, அதில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் பிரச்சனை அதெல்லாம் வேற. ஆனால் உங்கள் வாழ்க்கையை அப்படி உழுது போட முடியுது. உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலேருந்து இது வேறுபட்ட வாழ்க்கையை மன்மோகன் சிங்கால் தர முடியும். அரசியல் தான் அப்படி மாற்றுது. அவங்களுடைய பாலிசிஸ், அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய கொள்கை. நான் இதை ஒரு வார்த்தையாக உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அதிகபட்சமானோர் ஏழையாக இருந்தால் அதற்கு அந்த ஊர் அரசியல்வாதி மட்டுமே காரணம். 50 வருஷ அரசியல்வாதி பிடிச்சி தூக்கில் போடுற மாதிரி பண்ண. எப்படா அவன் வந்து ரோட்டில் நடந்து போவான் கேட்கணும். நீங்கள் யார் காரணம்? கடவுளா? அந்த கோபம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். நவீன கோபம். ஒரு மாநிலம் ஏழ்மையாக இருக்குன்னா அதுக்கு அரசியல்வாதி மட்டுமே காரணம். அவனுடைய திட்டங்கள், அவங்களுடைய கொள்கைகள், இது அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு, அவங்க ஏழையாக இருக்கிறான். அவனுடைய தலையெழுத்து கிடையாது. அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கும்? இப்போ தமிழ்நாடு மாடல் எடுத்துக்குவோம். நேரு அற்புதமான சிந்தனையாளர். ஐஐடி கொண்டு வந்தார், ஐஏஎம் கொண்டு வந்தார், சாகித்ய அகாடமி கொண்டு வந்தார், லலித கலா அகாடமி கொண்டு வந்தார், த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தார். ஆனால் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கல கீழே யூபியில். இங்கே காமராஜர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, ஐம் நாட் நேமிங், இட்ஸ் நாட் நேம், எல்லாருமே உங்களுக்கான கல்வி அப்படின்னு பார்க்குறேன். எங்களுக்கு ஐஐடி தேவையில்லை. நான் தேவையில்லைன்னு சொல்ல அந்த கோணத்தில் இல்லை. முதல்ல படிக்க வைப்போம். அனைவருக்கும் கல்வி பியூசி வரை, அனைவருக்கும் கல்வி கல்லூரி வரை, அனைவருக்கும் கல்வி இன்ஜினியரிங் வரை, இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரை. நான் உண்மையிலே சமூகத்தில் நடந்த ஒரு அசைவாக பார்த்தேன். வட இந்தியா முழுக்க இல்லை ஆந்திராவில் உள்ள எல்லாருமே போய் ஹைதராபாத்தில் படிக்கிறான், இல்லை கோட்டாவில் படிக்கிறான். கோட்டாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க, இல்லை ஹைதராபாத்தில் படிக்கிறாங்க. ஆனால் அதை எல்லா பத்திரிகையும் காட்டிக்கிட்டே இருக்கும். கோட்டாவில் பாருங்கள், ஹைதராபாத்தில் பாருங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு அசைவு நடந்ததை பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் அங்கங்கே எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு எல்லாருமே இன்ஜினியரிங் அந்த சூழலுக்குள்ளே வந்தவர். எல்லார் வீட்டிலையும் ஜிஆர் என சொல்லப்படும் ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே என்ரோல் 50% மாறப்போகுது. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே அடுத்து எங்கே போகணும்னு தெரியுது. முதல்ல போய் அப்பாவை கூப்பிட்டு போய் இந்த கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துகிற கல்லூரி வாசல்லே நின்று அந்த ஃபாதர்கிட்ட சீட் வாங்குறது முடிஞ்சு, அப்புறம் கவுன்சிலிங் வழியாக கல்லூரிக்கு போகிறது முடிஞ்சு, இப்போ எல்லாருக்கும் தெரியுது இதுக்கு அடுத்து நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி. மத்திய அரசினுடைய பல யூனிவர்சிட்டிஸினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேச்சுரல் குரோத். இதில் திருவாரூரில் 10 பேர் பாஸ் பண்ணுவாங்க, திருநெல்வேலியில் 10 பேர் பாஸ் பண்ணுவாங்க, இதில் விழுப்புரத்தில் 10 பேர் பாஸ் பண்ணுவாங்க, காஞ்சிபுரத்தில் 10 பேர் பாஸ் பண்ணுவாங்க, இதில் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க பாஸ் பண்ணுவாங்க. இது கோட்டா அல்ல, இந்த நேச்சுரல் குரோத் நடந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப அந்த அசைவு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இப்போ வந்து எங்களை விட உங்களுக்கான காம்படிஷன் அதிகம். நான் பார்க்குறேன் இப்போ வந்து அப்படி ஒரு டிவைடை பார்க்குறேன். நான் உண்மையிலே பார்த்த பெரிய ஷாக்கான இது வந்து தென் மாவட்டங்களுடைய கல்வி வந்து அப்படி நிறைய கூட்டம் படித்தாலும் அதனோட கல்லூரிகளுடைய தரம் குறைஞ்சிருக்குது. சென்னையின் செலக்டட் ஏரியாவில் உள்ள கல்லூரிகளுடைய தரம் கூடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக, நீங்கள் ஒரு அரசியலில் வர்றவரா, ஒரு பாலிசி மேக்கராக, ஒரு யூபிஎஸ்சி எழுதுகிறவரா இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்படி பண்ணியிருக்குது. திரும்பி சொல்கிறேன், மாடர்னிட்டி ஆல்சோ, இந்த மாடர்னிட்டிலாம் நடக்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஹிந்தியில், அந்த பேக்ரவுண்டில் வந்து அப்போ நடந்த படங்களுக்கு அப்போது ஹிந்தியில் இருந்த ஒரு அரசியல் சூழல் காரணம் என்றால், தமிழில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு ரஞ்சித்தின் படத்தை நாம் வந்து எந்த மனத்தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அந்த ஹீரோவை ஏற்றுக்கொள்வதற்கு, அது ஒரு தலித் பேக்ரவுண்ட்லேருந்து ஹீரோவை சொன்னாலும் நாம் கொண்டாடுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு நவீன சிந்தனையை, கண்ணோட்டத்தை, அரசியல் மட்டுமே கத முடியும். இது நான் சொல்லலை, இட்ஸ் நாட் மை பாயிண்ட், இட்ஸ் கிராம்ஷி சொல்கிறார். அரசியல் தான் புதிய அறிவு. அரசியலில் தான் எல்லா அறிவும் சொல்லுவோம். சினிமா அறிவு, இசை அறிவு எல்லாமே அதனுடைய ஸ்ட்ரீம் தான். நான் சமீபத்தில் ஒருத்தர் எழுதியிருந்த பார்த்தேன், ஹவ் யூ கால் இன் யுவர் லாங்குவேஜ் இட் இஸ் மை பீரியட். இதனுடைய பீரியட் அப்படி சொல்வதை உங்கள் மொழியில் எப்படி சொல்வீர்கள்? எனக்கு இது பீரியட். அவங்க காமனாக விசாரிச்சது எனக்கு தீட்டு, வீட்டு விளக்கு, இப்படி விதவிதமான பதில் சொல்கிறாங்க. மை பீரியட். மாத விளக்குன்னு தமிழ் எழுதுறாங்க. லாங்குவேஜில் வந்து ஒரு மாற்றம் தமிழில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் தீட்டு, அது ஏன் வீட்டு விளக்கு, இதுக்குள்ளெல்லாம் வந்து வேற ஒரு அந்த பெண்ணை சிறுமைப்படுத்தும் ஒன்று இருக்குது. அது வேண்டாம். இது நம்ம பீரியட், ஓகே, வீட்டு விளக்கு மாதிரி மாதாந்திர விளக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது. அதனுடைய ரியல் ரீசன் என்னவோ அதை சொல்வது. இந்த லாங்குவேஜ் ஒர்க்கில் தான் தமிழில் வந்து ஒரு பெரிய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் வினீத் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தார், எனக்கு தமிழில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. மலையாளத்தில் அப்படி கண்டுபிடிக்கிறதே கிடையாது. தமிழில் வந்து நீங்கள் இப்போ நடக்கிற பெரிய மாற்றம், திரும்பி சொல்கிறாது, அரசியல் தான் காரணம். அரசியல் தாக்கத்தில் தான் இவங்கெல்லாம் அந்த எல்லா வார்த்தைக்கும் தமிழ் பண்ணிட்டு. ஒருத்தர் சொல்கிற அபாயங்கிறதுக்கு எனக்கு அபாயம் வேணாம், வேறு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார். இடர் அப்படின்னு, இடர், அச்சுறுத்தல். ஒருத்தர் சொல்கிறோம் லாங்குவேஜுக்குள்ளே வந்து தமிழில் வந்து சமீப காலத்தில் நடந்த மாற்றங்கள். நான் வந்து சொல்கிறேன், திரும்பியும் வி ஆர் ரோல் பேக்கிங் டு ரீக்ளைமிங் யுவர் லாங்குவேஜ். அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துதுன்னு பார்க்குறேன். 60களில் வந்து திரும்ப உங்கள் வார்த்தையினுடைய பழைய தமிழ் பேரெலாம் கொண்டு வந்ததுக்கு அடுத்து திரும்ப அடுத்த கட்டம் இது இன்னும் ஒரு நல்ல தமிழ், இன்னும் ஒரு நல்ல தமிழ் கொண்டு வரது நோக்கிய ஒரு செயல் வந்து நான் ஊடகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக, சோஷியல் மீடியாவினுடைய குறைபாடுகள்லாம் தள்ளிடுவோம், அதனுடைய ஆக்கப்பூர்வமான இது வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கான ஒரு தமிழ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவுடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு படித்த ஃபேமிலிஸ் மட்டும் தான் பேப்பர் படிப்பாங்க. ஒரு ஆசிரியர் வீட்டில் தான் பேப்பர் படிப்பாங்க. அந்த பேப்பர் படிக்கும்போது என்னென்னா, அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க. வாத்தியார் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் இவனுக்கும் சண்டை அப்படின்னு அவர் ஒரு இது சொல்வார், தலைப்புச் செய்தி. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் படிக்கும்போது என்னாச்சுன்னா, நீங்கள் எல்லாரையுமே அறிவாளியாக ஆக்க முடியாது. எல்லாருமே ஒரு கிசு விரும்புபவர்கள் பொதுமக்கள். 100 பேரும் படிக்கும்போது வீட்டில் எல்லாருமே என்ன எப்படி படிப்பாங்க? எல்லாருமே கிசு படிப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு வைரலான இன்சிடெண்ட் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இவை எல்லாமே உதிர்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சென்ற எலெக்ஷனில் யூடியூபில் சக்ஸஸ் ஆகிருந்த எவையுமே இந்த எலெக்ஷனில் இல்லை, உதிர்ந்துக்கிட்டே போகுது. ஒன்றை தேடிக்கிட்டே இருக்குது, தமிழில் யார் புரூட் ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி. இந்த துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், தமிழில் அடுத்த கட்ட ஜென்யூனான யூடியூப்பை நோக்கி அது நகர்ந்துட்டுருக்கு. இதுதான் இந்த மாற்றம். முதல்ல வந்து நிறைய பேர் வரும்போது என்ன, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குழந்தைக்கு உடனே கண்டுபிடித்து சொல்லுங்கள், இது உடனே பரப்புங்கள், இது வந்து கோயம்பேடு வெஸ்டர்ன். ஏன்னா இது ஒரு பெண் பார்த்தாங்கன்னா உடனே அவங்க உலகத்துலேருந்து அதை தான் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து உக்ரைனில் இந்த வார் அப்படி சொன்னால், இட்ஸ் நாட் விமென், இட்ஸ் நாட் மென். எல்லாருக்குமே உக்ரைன் வார் பற்றி உண்மையிலே சொல்கிறேன். தமிழ்நாடு பத்திரிகைகளுடைய ஃபெயிலியருடைய காரணங்கள் என்ன அப்படி சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை வரும்போது நான் கார்டியனில் தான் படித்தேன்.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு. பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் உணவு இல்லாமல், பால் இல்லாமல் மக்கள் இது பண்ணுறதுக்கான என்ன காரணத்தையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மைக்க நீட்டி கேளுங்க, யாருக்குமே தெரியாது எப்படி நடந்தது, யார் அந்த பிளாக் பண்ணா, வாரே இல்லாமல் அந்த ஊருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யார், அந்த ஊர் எக்கானமி இப்படி நின்று போனதுக்கு காரணம் என்ன, ஒரு தகவலும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் கேள்விப்படுவோம் ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் இல்லையாங்க அப்படி சொல்லி. ஆனால் அப்போல்லாம் தூர நாடுகளில் ஒரு இஷ்யூ நடந்தாலே தமிழர்களுக்கு தெரியும். ஏன்னா பேப்பர் மட்டுமே செய்தி, ஒரு 10 பேர் உங்களுக்கு அந்த செய்தியை தராங்க. இப்போ நிறைய செய்திங்க வரும்போது இது இப்போ ஒரு காசிப் உலகத்துக்குள்ளே உள்ள செய்திகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்ரீலங்கா இஷ்யூ உங்ககிட்ட வர்றதுக்கு நேரமாகுது. பக்கத்து நாடுகளில் நடக்கிற எந்த விஷயமே நமக்கு தெரியாத ஒரு சூழல் அது குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள் உருவாக்கி விட்டன. ஏன்னா அவங்க ரெஸ்பாண்ட் டு இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியாவை காப்பி பண்ணி 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 அவை அவனுடைய தன்மை இழந்து விட்டன. ஆனால் அதற்கு எதிராக என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்தியாவின் உயர் 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 பதவியில் இருக்கும் ஒருத்தர், ஓகே, சர்வ அதிகாரமும் படைத்த ஒருத்தரின் டேபிளில் ஹிந்து பேப்பர் மட்டுமே இருந்ததை பார்த்தேன். ஹிந்து பேப்பர் மட்டுமே இருந்தது. இந்த சூழல்லையும் ஹிந்து பேப்பருடைய சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ், அதில் எழுதும் ஹாப்பி மோன் ஜோசஃபுடைய கட்டுரைகள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன, அவை நீடித்து கொண்டே இருக்கின்றன. அவைகளை மீண்டும் உருவாக்குவது எவ்வாறு இருக்குதான். கடந்த 10 வருஷம் தமிழ் இந்திய உலகத்தில் நடந்த பெரியதுன்னா, ஒரு லிபரலைசேஷன் வந்தவுடனே தமிழ் இந்திய ஆங்கிலத்தில் குறிப்பாக ஓப்பன் ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, அவுட்லுக் வந்துச்சு, தெஹல்கா வந்துச்சு, அந்த அந்த அரசியல் சூட்டில் கெஜ்ரிவாலுடைய பொலிட்டிக்ஸ் வந்துச்சு. கரெக்ட், அதனுடைய ஆப்ஷூட் கெஜ்ரிவாலுடைய பொலிட்டிக்ஸ் வந்துச்சு. அந்த மாடல் சடன்லி ஒரு 10 வருஷமாக குறைஞ்சி போச்சு. அதில் எழுதின யாருமே இப்போ இல்லை, தே டிஸப்பியர்ட். ஏன்னா இந்த அழுத்தமான இந்த ஆட்சியின் கீழ் அவங்களால மெல்லிய அந்த திங்கர்ஸால் ஒர்க் பண்ண முடியலை. நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டாங்க, நிறைய பேர் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஆனால் அது ஒரு மாடர்ன் அல்ட்ரா மாடர்னான ஒரு திங்கிங் இருந்துச்சு. அது எப்போதுமே மும்பையில் மட்டும் நடக்குது, சென்னையில் நடப்பதே இல்லை. நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, நீங்கள் ஜிஆரை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் உங்களில் யார் டேவிட் தேவிதார், அவர் ஒரு தமிழர் தான். பெங்குயின் ஆங்கில புத்தகங்களை தமிழில் கொண்டு வந்தவர் அவர் தான். அருந்ததி ராயை அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு திருநெல்வேலிக்காரர் தான். உங்களில் யார் டேவிட் தேவிதார். இப்போ உங்கள் முன்னால் இருக்கிறது என்னென்னா 2 விஷயம் தான் இருக்குது. இந்தியாவினுடைய பாலிசி மேக்கிங்கில் ஒப்பீனியன் செலுத்துவது தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எழுதுவதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று யூபிஎஸ்சி படித்து அல்ல, பாலிசியில் உங்களுடைய கை என்ன, பாலிசியில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இது சார்ந்த ஒரு படிப்பு, இது சார்ந்த ஒப்பீனியனை எல்லா மீடியாவில் வைக்கிறது. பாலிசியில் உங்கள் கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டீங்க, பாலிசி எங்களை கேட்காமலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் இருக்குல்ல, அது வேணாம். பாலிசியில் உங்கள்கிட்ட கை. இன்னொன்று, இந்த நவீனத்துவத்தில் உங்கள்கிட்ட கை. உண்மையிலே நான் தமிழர்கள்ட்ட பார்க்குற ஒரு குறைபாடாக நான் பார்க்குறது, தமிழ்ஸ்கிட்ட எலீட்டே இல்லை, எலைட் தன்மை. குளோபலைசேஷன் வந்தனால தான் ஃபைன் டைனிங் வந்துச்சு. எலீட்னஸை நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, அந்த எலீட் மனத்தடை இல்லாமல் பார்க்கணும், மனத்தடை இல்லாமல் அதை சொல்லணும். மனத்தடை இல்லாமல் இந்த லுங்கியில் ஒரு டிசைன் இருக்குன்னு சொல்லணும். எலீட் தமிழர்கள்ட்ட தோன்றவே இல்லை. உணவு பழக்க வழக்கத்தில், சிந்தனையில், புதிய வடிவங்களில், புதிய டிசைன்களில், புதிய கட்டிடங்களில். ஆனால் அதில் வட இந்தியாவில் அந்த இது இருக்குது, ஒரு எலீட் தன்மை இருக்குது. நான் தான் சொன்னேன், அந்த ஹீராமண்டியினுடைய உடை. நீங்கள் இப்பவும் இந்த இந்த உங்கள் வீடுகளில் ரொம்ப டிசைனர் ஹோம் நடத்தினா ஒரு நார்த் இந்தியன் படிக்காதவன் உங்கள் வீட்டில் பண்ணிவிடுவான். இந்த ஸ்லாப்ஸ் இப்படி இருக்கணும், நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம சமீபத்தில் ஒரு முருகன் ஸ்டாச்சு வச்சு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. கொஸ்டின் பண்ணணும், எங்கே போச்சு உங்களுடைய ஏஸ்தட்டிக்? எலீட் ஆனாலே ஏஸ்தட்டிக் இருக்கண்டா, அழகியல் இருக்கண்டா. இந்த உலகம் அழகியலுக்காக மட்டுமே வாழ்கிறது, காமத்துக்காக அல்ல. அதான் சொல்கிறேன். நான் எப்போதும் பார்ப்பேன், இந்த பெண்கள் உடையில் சின்ன சின்ன ஒர்க் யாரோ ஒருத்தன் நுணுக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கான், லட்சக்கணக்கான பண்ணியிருப்பான், பங்களாதேஷில் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு சின்ன அழகான ஒரே ஒரு சின்ன இந்த ஓரத்தில் இப்படி ஒன்று சின்னதாக ஷர்ட்டுக்கு ஓரத்தில் இப்படி ஒரு டக் இது பண்ணிடலாம்.
கதவு பணம் பண்ணோன்னே கதவு வீட்டில் இப்படி இருக்கணும். அதுக்காக 20 பேர் அந்த இதை தேய்ச்சி பண்ணியிருப்பான் அந்த கதவை. மனிதன் தன் வாழ்நாளில் மனித ஒட்டுமொத்த கூட்டமும் அழகியலுக்காக மட்டுமே பண்ணி செத்து போகுது. காமம் ரொம்ப சின்ன பார்ட் அதில். நீங்க யோசிங்க, செருப்பு எல்லாத்துலையும் எதுக்கு அவ்வளோ பண்ணணும்? செருப்பு ஒரு மாடல் வச்சிட வேண்டியதானே? How they walk for that? இந்த அழகியல் ஒவ்வொரு துறையிலையும் வரும்போது தான் அதை சொன்ன ரஞ்சித்துங்கிறது அவர் காட்டின ஒரு அழகியல் இல்லைன்னா அந்த படத்துக்கு வேல்யூ இல்லை. அவர் அழகியலும் கொண்டு வந்தார் அதுக்குள்ள. பாரதி ராஜா ஒரு அழகியலை கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் வேணும், அதுக்கு ஒரு கொடை பிடிச்சிருக்கணும், அது இங்கிலீஷ் கலந்த தமிழ் பேசணும். அழகியல் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வருது. அதில் தமிழின் பங்களிப்பு என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அழகியல் வட இந்தியாவுடைய மேல்தட்டு மும்பையை சேர்ந்த உயர்தட்டு மனிதர்களிடமிருந்து வருகிறது. நீங்கள் வட இந்தியாவினுடைய பிளானிங் பண்ணியிருக்க கட்டிடங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிஃப்ட்டு இருந்தால் இல்லாத இல்லை என்றால் நம்மள மாதிரி ஆளுங்க ஃப்ரெஞ்சிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து தலைமைச் செயலகம் கட்டும்போது ஒன்று வருது. ஒன்று வெஸ்டர்ன் சித்தாந்தத்திலேருந்து ஒரு அழகியல் வருது. அது என்னுடைய கட்டியலக்கடையை பாதிக்குது, என்னுடைய படங்களை பாதிக்குது, என்னுடைய இசையை பாதிக்குது. இல்லை என்றால் எனக்கு வட இந்தியாவுடைய இலீட்டிலிருந்து ஒன்று வருது. இப்போ முதல்ல அந்த காட்டன் ஸ்டார்ச்சி சாரி இந்திரா காந்தி கட்டின மாதிரி கட்டுவாங்க. நான் கட்டி அங்கே போகலை, அங்கேருந்து வரும். அந்த இலீட் தன்மையை அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது அங்கே சரிஞ்சு இருக்குது. நம்ம இப்போ ஜிஆரில் படிப்பில் உயர்ந்திருக்கிறோம். உங்களுடைய இலீட் தன்மை உங்களுடைய திரைப்படங்களில், உங்கள் படிப்புகளில், உங்கள் செயல்களில், உங்கள் வீடுகளில். இஃப் இட் இஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட் வேபர் கிறிஸ்டியன் வீடில் ஏன் ஒரு கற்றைன் இருக்குது, ஏன் ஒரு போகன் வில்லா இருக்குது? அவர்களுக்கு என்று ஒரு அழகியல் அமைக்கப்படுதில்லை. இட் இஸ் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் வீடு. யூனோ ஒன் திங், ரோம் ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், அவங்கள்ட்ட இமேஜினேஷன் இல்லாமல், அவங்க ஆட்சியாளர்கிட்ட இமேஜினேஷன் இல்லாமல். ரோம் பெருசு, ப்ரொட்டஸ்டண்ட்டை விட பெருசு. ஆனால் எங்கேயோ ஒரு இமேஜினேஷன் இல்லை அவங்ககிட்ட. அவங்க ஒன்றை மட்டும் நம்புவார்கள். என்ன நம்புவாருங்கன்னா, நீங்கள் லைலாவுக்கும் எம்சிசிக்கும் ஒரு வித்தியாசம் கவனிக்கலாம். எம்சிசியினுடைய எல்லா கேமும் இண்டிவிஜுவல். பாக்ஸிங், கேரம் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்கணும். ப்ரொட்டஸ்டன்ட் அதுக்கு நேர் எதிராக கேத்தலிக் என்ன பண்ணணும்னா கூட்டமாக பண்ணணும்னு சொல்லணும். ஃபுட்பால், ஹாக்கி வெற்றி உனக்கல்ல எல்லாருக்குமானது அப்படி சொல்லும். ஆனால் இது இந்த பாங்கு சரியானது. அது ஒரு கிறிஸ்தவ மரபில் ஒரு சின்ன 2 இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. ஒன்று தனிநபர், அதனால தான் ஒபாமா மதியால் தனியாக த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வேபர் ப்ரொட்டஸ்டன்ட்லேருந்து தான் வருவாங்க. அது ஒரு கேபிட்டலிசம். நீங்கள் இன்றைக்கி முன்னேறி இருக்கிற இந்த குளோபலைசேஷன் ப்ரொட்டஸ்டன்ட் மதம் உருவாக்கியது. அது வேபர் கிறிஸ்டியன்ஸ். அது ஒரு அழகியலை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, நீங்கள் மறுக்க முடியாது. அது பாளையங்கோட்டையில் கொண்டு வந்திருக்குது. அதனுடைய பைபிளில் ஒரு கவிதை இருக்குது, அது தமிழ் எழுத்தாளர் எல்லாரையும் பாதிக்குது. நான் வாஞ்சையாக இருக்கிறேன் அப்படி சொல்லும். வார்த்தையில் அழகை தேடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பாதிப்பு இருக்குது. தமிழ் சொசைட்டி கடற்கரை ஓரமாக இருப்பதால் அதன் மீது வெளிநாட்டிலேருந்து பல தாக்கம் தான் நமக்கு மாடர்னிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. அது நான் திரும்ப சொன்ன ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியில் வழியாக வரலாம். அது வட இந்தியாவிலேருந்து வந்த மேல்தட்டின் வழியாக இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது உள்ளதான் கேள்வி. சமீபத்தில் நான் ஒன்று படித்தேன், லக்ஷ்மி மணிவண்ணன் சொல்லியிருந்தார், எப்போ ஒரு இஷ்யூ வந்தாலும் அதுக்கு தமிழ் மரபு ஒரு எதிர்கருத்தை ஒன்று வச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மாடர்னிட்டி எதிர்கருத்து. அந்த கருத்து தான் உங்களுடைய நவீனம்னு நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு அந்த அனைவருக்கும் கல்வி மாடல் தான். நம்ம கூட சொல்லியிருக்கலாம், ஐஐடி தொடங்கியிருக்கலாம், ஐஏஎம் தொடங்கியிருக்கலாம், எல்லாருக்கும் எதுக்கு கல்வின்னு காமராஜர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ் மரபு சொல்லுது அனைவருக்கும்னு சொல்லுது, லைனில் எல்லாருக்கும் இடம் கொடுன்னு சொல்லுது. பெண்ணை பொது இடத்தில் வல்னரபிள் அவளை இது பண்ணாதன்னு சொல்லுது. தமிழ் கல்ச்சுரல் லைஃப்குள்ளே ஒரு நவீனம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் பெண்கள் அணியும் மல்லிகைப்பூவில் ஒரு அழகு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தமிழ் பெண்கள் அணியும் பட்டுப்புடவை கூட்டமாக கட்டிட்டு போனாலே அவங்களுக்கு தைரியம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாண வீட்டில் அவங்க பட்டுப்புடவை கட்டிட்டு உள்ளே நின்னாலே ஆண்கள் உள்ளே போக மாட்டான், எல்லாம் வெளியே உட்காந்துருப்பான். அவங்களுக்கு அதிகாரம் வேறு வந்துடும். தீஸ் ஆல் யூ ஷுட் வாட்ச் இட். பட்டுப்புடவை கிவ்ஸ் அதிகாரம் அவங்களுக்கு. தமிழ் வீடுகளில் உண்மையிலே சொல்கிறேன், இட் ரூல்டு பை விமன். அந்த ஒரு வார்ட்ரோப் எல்லாமே அப்படி விமன் ட்ரெஸ்ஸாக வச்சு எப்படி மென் கடைசியில் ஒரு சின்ன இடம் கொடுத்துருவாங்க. ஆனால் அதை மகிழ்ச்சியுடன் தமிழ் சொசைட்டி ஏற்றுக்குது.
அதை மகிழ்ச்சியுடன் தமிழ் சொசைட்டி ஏற்றுக்குது. நான் திரும்ப சொல்கிறது, நவீனத்துவம் தமிழில் இருக்குது. அதுக்கு லக்ஷ்மி மணிவண்ணனுடைய ஒரு வார்த்தையிலிருந்து தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த மேலையிலேருந்து வர்றது, வெஸ்டர்ன்லேருந்து வர்றது, இவையெல்லாம் மேலே உங்களுடைய கிளைகள் என்றால் நீங்கள் ஆழத்துக்கு தமிழ் நோக்கியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த லாங்குவேஜில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஒர்க். இதை இடர்னு சொல்லணும், எங்கள் லாங்குவேஜில் இருக்குது. ஏன்னா அந்த பழைய மொழி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொழியில் சொல்லியிருக்க அறத்தை தேடிகிட்டே இருப்பாங்களாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சவர். தமிழ் சொசைட்டி தன் மொழியில் சொன்ன அறத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன மன்னன், என்ன பெரிய மன்னன் அப்படி கேட்குது. அது கண்ணகி மட்டும் கேட்கல, இம்சை அரசனும் கேட்குது. எல்லா மன்னரையும் கிண்டல் பண்ணும் தமிழ். ஆச்சரியமானது, மன்னரையும் கடவுளையும் அவன் இவன் தமிழ் சொல்லுது. மன்னரையும் கடவுளையும் அவன் இவன், மரியாதையே கிடையாது. இன்னும் கேட்டால் மன்னருக்கு தமிழ் ஒரு பேர் வச்சிருக்கு, சாதி கெட்டவன். சாதி கெட்ட பயல் அப்படிங்கிறது மன்னருக்கான பெயர். அவன் எல்லாமே வகுப்புடைய கல்யாணம் பண்ணியிருப்பான். எல்லா மன்னரையும் கிண்டல் பண்ணும். கூன் பாண்டியன், கரிகாலன், உங்களை சொல்ல சொல்லுங்களேன். இப்போ லைட்டாக கை பிடிச்சிட்டு கை விரல் தீஞ்சு போன பையன் அப்படின்னா கோவம் வந்துடும். ஆனால் நாங்கள் மன்னனே அப்படி தான் சொல்லுவோம். செவிட்டு சாமி, வயக்காட்டு சாமி, சாமிக்கெல்லாம் கிண்டலான பேர் தான். மன்னருக்கெல்லாம் கிண்டலான பேர் தான். அது சின்னதாக நான் எடுத்துக்காட்டு தரேன். நீங்கள் ஆந்திரா முழுக்க படம் பாருங்கள், ஒரு படம் நடக்கும். அந்த படம் என்னென்னா, மன்னர் தன்னை காப்பாற்றுவார், மக்கள் எங்கிட்டே இருப்பாங்க. பாகுபலி வந்து என்னை காப்பாற்றுவார் சொல்லி. அது அங்குள்ள எலெக்ஷனில் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. மன்னர் தன்னை காப்பாற்றுவார். எல்லா படமும் சொல்லும் மன்னர் தன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லும். மன்னரை கிண்டல் பண்ணாது. அதனுடைய எலெக்ஷன் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், சின்னதாக. என்டையர் தெலுங்கானா போராடுது, எங்களை இவங்ககிட்ட விடுங்க சார், இந்த ஆந்திராவே வேணாம் சார், இவங்க சென்னையிலேருந்து வர்ற ஒரு வகுப்பு எங்களை ரூல் பண்ணுது சார். அதான் அதனுடைய அடிநாதம். தே ஆர் நாட் தெலுங்கு சார், தே ஆர் ரெட்டிஸ் சார், தே ஆர் ரூலிங் அஸ், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம். 50 வருஷம் கடும் அடக்குமுறைகளுக்கு அப்புறம் தனி இது வாங்குதுங்க. நம்ம எப்படி டெல்லி என்னுடைய அந்த இதுலேருந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வேணும்னு கேட்டோமோ அந்த மாதிரி போராடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 எலெக்ஷன்லேயே அதே ரெட்டியை கூப்பிட்டு பவருக்கு கொடுத்துவாங்க, ஐயா ரூல் பண்ணுங்க. அது அதனுடைய பாகுபலித்தனம். என்னை அடி, நான் கேட்பேன். இது வட இந்தியாவில் இருக்குது, பேட்ரனைஸ்ட். எனக்கு 5 கிலோ ரைஸ் கொடுக்குறேன், நான் உனக்கு. தமிழில் உரிமை தொகை. உரிமை தொகைன்னு வார்த்தை வேறு, பாக்யலட்சுமின்னு வார்த்தை வேறு. அடுத்து பாக்யலட்சுமி வைக்கலாம், செல்வலட்சுமி வைக்கலாம், ஜோதிலட்சுமி வைக்கலாம், வச்சுட்டே போகலாம். அதல்ல தமிழ் சொல்லுது, இது உன்னோட உரிமை தொகை. அசெப்டிவ் பாலிடிக்ஸ். நாங்கள்லாம் உங்களுக்கு ரேஷனில் அரிசி தரோம் அப்படின்னு இந்த கட்சிகள் கேட்டால் போட வெளியே அப்படிவோம். தமிழ் சொசைட்டி அதனுடைய வேலை. அங்கே வந்து நாங்கள் 5 கிலோ கொடுக்குறோம் உனக்கு அப்படின்னு. அது வந்து பேட்ரனைஸ்ட். நான் வந்து எஜமான், நீ ஒரு ஸ்லேவ். தமிழ்நாடு அதை மாறி இருக்குது. இது பங்கு, உரிமை தொகை. நம்மெல்லாம் பங்குதாரர். ஏழை பங்காளன். ஆட்சியாளருக்கு ஒரு பேர் காமராசருக்கு வச்சது, ஏழை பங்காளன். பங்கு. நீங்கள் கார் வச்சுருக்கீங்கல்ல, நிறைய வீடுகளில் கட்டும்போதே போர்ட்டிகோ வச்சு கட்டுறீங்கல்ல, நம்ம அமைச்சர்களும் கார் தான் வச்சுருப்பான். இந்த போலியாக பேசக்கூடாது. அவன் ஏன் கார் வச்சுருக்கான், அவனுக்கு அவ்வளோ நீ வச்சுருக்கல, எங்களால் அதே மாதிரி தான் இருப்பான். எங்கள் பங்குதாரர் தானே அவர். அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். நாங்கள் வளரும்போது அவங்க வளருவாங்க. நாங்கள் வளராத காலத்தில் அவங்களுக்கு துண்டு ஏந்தி காசு கேட்டாங்க, உண்டியல் குலுக்கி காசு கேட்டாங்க. அவங்க எங்களோட தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த மாடல், இந்த மன்னரை கேள்வி கேட்கும் மாடல், இம்சேரசன் மன்னர் எவ்வளோ காமெடி பண்ணுறோம். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவா? ஒரு காமெடி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மன்னரை காமெடி பண்ணுற ஒரு சென்ஸ். அப்போ தமிழில் ஒரு நவீன சிந்தனை இருக்குது. மன்னனை கிண்டல் பண்ணுவதிலிருந்து, பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுலேருந்து. இதை ஒரு பெண்ணின் ஒரு பொண்ணு சிறு குழந்தைக்கு என்ன பூ வைக்கணும், அவள் பெரிய பொண்ணா என்ன பண்ண, கொஞ்சம் பெருசானா ரெட்டை ஜடை போடணும், அதுக்கப்புறம் அவள் ரெட்டை ஜடை போடக்கூடாது, எங்கள் அம்மா ரெட்டை ஜடை போட முடியுமா? ஸோ இவ்வளோ அழகியல் தேர்ந்து வைத்த ஒரு சொசைட்டி. கொஞ்சோண்டு பூ அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூனோட அளவெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இது இந்த அழகியல் உங்ககிட்ட இருக்குது. இந்த சிந்தனை போக்கு, அனைவருக்கும் கல்விங்கிற போக்கு உங்ககிட்ட இருக்குது. இவையெல்லாம் எந்த உலகத்துக்கு பொருந்தாது? இந்த உலகத்தை கான்கவர் பண்ணுறது அன்பின் வழியாக தான். இந்த உலகத்தினோட பெஸ்ட். இந்த உலகத்தை முழுக்க ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான், அன்பு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஆனால் அன்பை மட்டுமே சொல்கிற கிறிஸ்டியன் மதத்தாலே கூட கண்ட்ரோல் பண்ண முடியலை உலகம் முழுதும். அன்பு தான் அட்மோஸ்ட். உன்னை மிரட்டி பண்ணிடுவேன், மிலிட்ரி கீழே பண்ணிடுவேன், நான் சொல்கிறதெல்லாம் கேள்வி பண்ணிடுவேன், கணக்கு போடு, லைனாக நில்லு, இப்படிலாம் பண்ணவே முடியாது. அது கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும், அது ஃபிஷர் ஆயிரும். ஆனால் அன்பை மட்டும் செலுத்துகிற கிறிஸ்தவ மதத்தாலே உலகம் முழுதும் பண்ண முடியாதுங்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஸ்டேட்டு, கன்னியாகுமரியிலேருந்து இது வரைக்கும் அழகான தோட்டம். இந்த தோட்டத்தில் நிறைய மரம் இருக்குது. இந்த மரத்தில் விதவிதமான வெளிநாட்டை சேர்ந்த பறவைகள் வந்து எச்சங்கள் இடும். அதில் வழியாக புதிய மரங்கள் இங்கே வரும். அந்த மரங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். கீழே நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். நம்மளுடைய வேர் இது ஒரு மாங்காடு. அந்த வேரில் ஒரு நவீன சிந்தனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சங்க இலக்கியத்தை படிக்க படிக்க நவீன சிந்தனை தெரியும். நீங்கள் சங்க இலக்கியத்தை படிக்க படிக்க நவீன சிந்தனை தெரியும். இந்த 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 ஸ்டேட்டில் தான் காமன் பொதுமக்களுக்கான இலக்கியம், மன்னருக்கான இலக்கியமே கிடையாது. மன்னர் யார்? கடவுள் யார்? எல்லா கடவுளையும் கேள்வி கேட்போம். ஆனால் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு இலக்கியம் இதுதான் இதனுடைய அடிநாதம். இது ஒருத்தர் அந்த லக்ஷ்மி மணியன் என்ன சொல்கிறாரு, இதை நீ விட்டுட்டு போயிட்டீன்னா, மேலே மட்டும் உள்ளதை எடுத்தீன்னா நீ ஒரு கிறுக்கன். நான் மெக்டானலில் போகிறேன், நான் ஃபைன் டைனிங் போகிறேன், மை ட்ரெஸ் இஸ் நைஸ், நீ கிறுக்கன். நீ ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி, ரூட்டே கிடையாது. கரெக்டா? ஆனால் நான் மரத்து மாதிரி கீழே மட்டுமே போவேன், நான் கருப்பட்டி மட்டுமே சாப்பிடுவேன், நான் படிக்கவே மாட்டேன், அப்படி கீழே மட்டுமே போய் அந்த மரத்தினுடைய வேர் வந்து கீழே மட்டுமே நம்பினா நீ ஒரு காட்டுவாசி. லக்ஷ்மி மணிவண்ணன் ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டுக்குமான இதுதான் நம்ம ஒரு நடுவாந்திரம். தமிழ் சினிமா இசையை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன இசை கேட்டாலுமே தமிழர்கள் ஒன்று சொல்கிறார்கள், சினிமாவில் கொடு அப்படிங்கிறான். கர்நாடிக் இஸ் வெரி ஃபைன், ஆனால் கர்நாடிக்காக பார்க்கும்போது அதில் ரிலீஜியஸ் இருக்குது, நான் அவ்வளோ உள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சினிமாவில் கொடு, நான் கேட்டுக்கிறேன். வெஸ்டர்ன் இஸ் வெரி ஃபைன், அது உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் தெரியாதியா, சிம்ஃபனிலாம் சும்மா நேம் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு அது உள்ளே நுழைய முடியலை, அந்த ஆரட்டேரியாக்குள்ளெல்லாம் நுழைய முடியலை. நுழையினா இடத்துக்குள்ளே இல்லை, கேட்டால் கூட இட்ஸ் நாட் சம்வேர் என்னுடைய காதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அது சினிமாவில் கொடு, பொது சினிமாவில் கொடு. நாட்டுப்புற இசை என்னால் 10 நிமிஷத்துக்குள்ள கேட்க முடியாது, ஒரே ரித்தம் தான். இந்த பெருஞ்சலகை கட்டி ஆடலாம் என்னால் 10 நிமிஷத்தில் பார்க்கவே முடியாது. அது ஒரு ராமராஜனை வச்சு இளையராஜை வச்சு ஒன்று பண்ணியா, நான் கேட்டுக்கிறேன். என்ன அழகான முடிவு எடுத்துருக்குறோம். எல்லாத்தையுமே சினிமாங்கிற செக்குலர் வடிவத்துக்குள்ளே கொடு. மற்ற எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, முத்திரை இருக்குது. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அந்த கேசட் நான் வாங்கவே மாட்டேன். இந்த நவீன மைண்டு இவங்ககிட்ட எங்கேருந்து வந்துச்சு? ரூலிங்கில் இந்த மைண்டை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இது நாம் ஒரு நவீன சொசைட்டி. நான் திரும்ப சொல்கிறது தான், ஏஸ்தட்டிக், நவீன வருகை, எஸ்பிவி, இதெல்லாத்தையும் ஏற்றுக்குவோம். இவை எல்லாமே நீங்கள் படிக்கும் பாடங்களில், உங்கள் வீடுகளில், உங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய திரைப்படங்களில் இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக கீழே போவோம். நம்மளுடைய வேர்கள் நீளமாக இருக்கட்டும், ஆழமாக இருக்கட்டும், அதை மறக்காமல் இருப்போம். ஸோ அது வந்து தமிழில் உள்ள எல்லா ஊடகத்திலையும் ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரெஃப்ளெக்ட் பண்ணாத எல்லா ஊடகத்தையும் திரும்ப தூக்கி விடுது. நான் மதுரையில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் தமிழ் பேப்பர் படிக்கிறது இல்லைன்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் என்னை வந்து ரொம்ப ஷாக்கு. எனக்கு எப்போதுமே மதுரை ஒரு வித்தியாசமான சும்மா ஒரு இதாக சொல்கிறேன். இந்த மதுரை, திருநெல்வேலி ஒரு ரீஜனை பற்றிலாம் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டு கோஸ் டு த ஃபியூச்சரிஸ்டிக். என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஆப்பிள் ஐஃபோன் நீங்கள் வாங்கணும், இல்லை ஒரு ஃபோன் வாங்கணும், சரவணா ஸ்டோர்லையும் கிடைக்கும், பட் யூ ஓன்ட் கோ, வில் கோ டு எக்ஸ்க்ளூசிவ். அது விற்கிற கடைக்கு போங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து நான் சமூகமாகவும் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தோணும், கொங்கு பெல்ட்டில் வந்து சிவகுமார் வாசிப்பார் அந்த ஒரு மாடல், கம்பராமாயணத்தை படித்து அப்படி வாசிப்பார். நல்லக்கண்ணன் வந்து அதே வாழ்கிற மாதிரி பேசுவார். சொல்கிறேன் பின்னிட்டடா கண்ணா, கரெக்டா, இட் இஸ் இன் தர் லைஃப். ஸோ நான் அந்த மதுரைக்காரர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் தமிழ் பேப்பர் படிக்கிறது, தமிழ் புக் எல்லாருமே ஒரு பத்தாப்பு படித்தவனுக்கு எழுதிட்டு இருக்கான். பெரிய வார்த்தை. பத்தாப்பு படித்தவனுக்கு எழுதிட்டு இருக்கான். நான் ஏன் படிக்கணும்? எனக்கு வேறு சொல். ஒய் நீ நான் சக்ஸஸ்?
நாங்கள் உண்மையிலே சோஷியல் மீடியாவில் எழுதுகிற எதையுமே எடுக்கிறது இல்லை. நாங்கள் சொல்கிறது சோஷியல் மீடியா பேசட்டும். டாக்டர்கிட்ட போய் சார் எங்கள் பாட்டி வந்து கை மருந்து ஏய் உட்கார் அப்படிம்பார். ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல். டாக்டர்கிட்ட போய் எங்கள் பாட்டி சொன்னாங்க இஞ்சி குடித்தா சரியாயிடும் சொல்லுவோமா? ப்ரொஃபஷனல் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் இந்த படிப்புக்குள்ளே ஒரு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் திங்க் பண்ணணும். அது உங்கள் உடையில், உங்கள் நடையில், உங்கள் பேச்சில் எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல். தமிழர்கள்ட்ட பல குறைகள் உண்டு. நான் கொஞ்சம் ரோசியாக அவங்ககிட்ட பேசுங்க. குறைகளில் ஒரு பெருங்குறை தமிழர்கள் ப்ரொஃபஷனல் கிடையாது, தமிழர்கள் எலைட் கிடையாது. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து மேலே வரோம். 100 பேர் இன்ஜினியர், அதில் யாராவது ஒருத்தர் இளையராஜா வந்துடுவார், நமக்கு அவர் உலகத்தையே புரட்டி போட்டுருவார். அந்த 100 பேரில் ஒன்று நடக்கும். நம்ம மாடல் அது. நம்ம வந்து த பெஸ்ட் ஐஐடி உருவாக்குறது இல்லை. அந்த ஐஐடியிலேருந்து நிறைய பேர் வந்து ஒரு கூகுளில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் அவர் மாடல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஒரு இது வந்து நீங்கள் ஒரு நவீன சிந்தனையும் தமிழ் சிந்தனையும் கலவையுடன் கலந்துருக்கணும். அதுக்கு எதிரானதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நினச்சிக்கணும் மன்னனே அவன் தான் இங்கே போடா அப்படி. ஸோ இந்த மாடலுள்ள உலகத்தில் இந்த பத்திரிகைகள், இந்த ஊடகங்கள்லாம் ஜெல்லாகுதா பார்த்துக்கிட்டு அது இல்லாத விதை தமிழர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். நீங்கள் அதுக்குள்ளே ஒரு மாதிரி யோசிச்சுக்கணும். ஏன்னாலும் எல்லாம் மாடர்ன் பேசலாம், இதை தாண்டி பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அதில் வச்சுருப்போம். எதை எடிட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எது பேசுவதை போடக்கூடாதுன்னு தெரியும். அதான் அதனுடைய சக்ஸஸ் மாடல். எது தமிழ் டேஸ்ட்டோடு பொருந்துதுன்னு கண்டுபிடிக்கும். நீங்கள் மைக்கை கொடுத்தோன்னே தமிழர்கள் சொல்லுவாங்க காதல் வந்து ரொம்ப நல்லது சார், காதல் வந்து சமூகத்தை நீ காதல் மேரேஜ் பண்ணிவியா, உங்கள் வீட்டில் காதல் மேரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மைக்கை வேற ஆள்கிட்ட கொடுப்பார். எல்லாரும் தான் அட்வைஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அட்வைஸ் சொல்கிறவங்க. ஆனால் தமிழில் வந்து என்னென்னா அது உதிர்ந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். சுய முன்னேற்ற நூல்கள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் படித்து நீங்கள் முன்னேறவே முடியாது. நேச்சுரலான ஒரு க்ரோத். இப்போ யூபிஎஸ்சி வரீங்களே, இதுதான் நேச்சுரல் க்ரோத். எதுவும் கொஞ்ச நாள் இருக்கும், அதெல்லாம் உதிர்ந்துடும். அந்த உதிர்றதுக்கான ஒரு பொது அறிவை தமிழ் சொசைட்டி வச்சுருக்கு. அது உங்களுக்குள்ளேயும் அந்த ஜெனட்டிக்ஸ் இருக்குது. அது அந்த ட்ரைன்டு உங்கள் சரௌண்டில் அது கற்றுத்தரப்படுதுன்னு நம்புகிறேன். அது அந்த 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 ஸ்பெஷல் கண்ணை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய பார்வை. அதை ஓகே, இது நம்ம ஊரில் இதை தாண்டி பண்ணக்கூடாது. வெளியேந்து வரும், வெளியேந்து ஒரு பேங்க்கு வரும்போது தான் ஆம்பேயும் உள்ளே வரும். கதவை திறக்கும்போது எல்லாமே உள்ளே வரும். ஆனால் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த பெஸ்ட்டில் வந்து நான் சொல்லுது எஸ்தட்டிக் ப்ரொஃபஷனலிசம். ப்ரொஃபஷனலிசம்னா என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன், சின்னதாக. உங்கள் வேலையை யாரும் சொல்லாமலே நீங்கள் செய்வது தான் ப்ரொஃபஷனலிசம். உங்கள் வேலையை தார்குச்சி வச்சு யார் குத்தாமல் நீங்களே செய்வது தான் ப்ரொஃபஷனலிசம். அ டாக்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல், அண்ட் இன்ஜினியர் இஸ் அ ப்ரொஃபஷனல். ஆகவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எல்லா துறையிலும் நான் நீங்களே செய்வது, நீங்களே செய்யும்போது தான் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் தேடுவீங்க. இந்த கடந்த 10 வருஷத்தில் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாற்றம் ஒரு சப்ரஷன் பீரியட். இந்த பீரியடில் லிபரல் திங்கர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. பத்திரிகையிலையோ இதுலேயோ பெரிய அளவுக்கு நடக்கலை. பெருமளவு தமிழ்நாடு அதை தடுத்து கொண்டிருக்கிறது. வட இந்தியா முழுக்க ஒரே கண்ணோட்டம் தான். அதில் வந்து உள்ள எல்லா சீரியல்லையும் அர்த்தம் காமம் 2 மட்டுமே இருக்கும். 4 வாரம் காமம் சார்ந்து போகும். செக்ஷுவல் இன்டிமேட்டான ஒன்று சீன்ஸ் வைப்பாங்க. அடுத்து பக்தி சீன், அந்த ஊர்லேருந்து பூஜை கொண்டாடுறாங்கன்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பணக்கார பாம்பையை காட்டுவாங்க. இது எல்லாமே 3மே அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஐ எம் நாட் டெல்லிங் இட் இஸ் வெளியேந்தெல்லாம் அவங்க எடுக்கலை. அவங்களுக்கு 3 நூல்கள் மிகப்பெரிய ஆளுமை செலுத்தி கொண்டு இருக்குது. அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் அப்படி இல்லை. நான் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒன்று தான் நான் இந்த மீடியாவில் வந்த பிறகு கவனித்தது. எல்லாருக்குமே ஒரு டார்க்கை நோக்கி நகரும் என்ன உண்டு. தமிழ் சீரியலில் அதை ஒரு பெண்களை வந்து கொஞ்சம் ஆபாசம் சொல்ல மாட்டோம், கவர்ச்சியாக காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எழுதுபவர்களுக்கு இருக்குது, இயக்குநர்களுக்கு இருக்குது, நிறுவனங்களுக்கு இருக்குது. அதை தடுத்தவர் யார்? நான் திரும்ப வந்து போல்டாக சொல்ல விரும்புகிறேன். தமிழில் நிறைய பெண் எழுத்தாளர் உள்ள வந்த பிறகு அவர்களும் அதை பண்ணினாங்க. அவங்க வந்து டைவர்ஸ், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சரிதான் அப்படின்னு நிரூபிக்க பார்த்தார்கள். கதைகளில் அதை நோக்கி நகர்த்தினாங்க. டைவர்ஸ் பண்ணி தனியாக வாழ்வது வந்து அப்படி மேடையில் வந்து அவார்டு வாங்கும்போதே வந்து சொல்கிறது ஐ எம் அ ஹாப்பி சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்ல. யாருமே ஹாப்பியெல்லாம் இருக்க முடியாது. சும்மா எதுக்கு பொய்யா பேசிக்கிட்டு அப்படி ஹாப்பியாக இருக்க முடியுமா? இசை கேட்ட அமைதினா இசை வீடுகளில் ஏன் சூறாவளி வீசுது? இசை கேட்ட அமைதியெல்லாம் இருக்கும். அகத்துக்கு எப்படி அமைதியை ஏற்படுத்த முடியும்? அது இசையாலும் தராது, எதாலும் தராது. அது அவன் தனி மனிதனுடைய சிந்தனை.
அதை நான் கவனித்த வந்து எனக்கு உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். தமிழில் நடிக்கும் சீரியல் நடிகைகள் கவர்ச்சி காட்சியில் நடிக்க மறுத்தார்கள். ஒரு மரபை தடுத்து நிறுத்துவதற்கு நடிகைகளால் முடியும். அதே நடிகை நீங்கள் சினிமாவில் நடிக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸிபிட்டாக நடிப்பாங்க. சீரியல் அவங்க நடிக்க மறுத்தாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், மாண்பினை காத்ததில் சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை நான் கொடுக்க விரும்புகிறேன். மறுப்பாங்க, சார் நான் தொட்டு நடிக்க மாட்டேன் சார், பெண்கள் பார்க்குறேன் சார், ஃபேமிலி பார்க்குறேன் சார், குழந்தைகள் பார்க்குறேன் சார், இல்லை சார் வேணாம் சார். முதல்ல அக்ரிமெண்ட்லேயே சொன்னவங்க நிறைய பேர் நடிகைன்னு நீங்கள் சொல்கிற ஒருத்தர்களுக்கும் இந்த சொசைட்டியை காக்கிற ஒரு பெரும் பங்களிப்பை செலுத்தியிருக்காங்க சமகாலத்தில். அதை ஒவ்வொரு கணமும் மீறுவதற்கு எழுத்தாளர்களும், அதை ஒவ்வொரு கணமும் மீறுவதற்கு சேனல்களும், அதை ஒவ்வொரு கணம் மீறுவதற்கும் இயக்குநர்கள் ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸிபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணம் வரைக்கும் தமிழ் சீரியலில் அந்த ஆபாசம் நடக்காமல் இருப்பதற்கு பெரும் காரணம் முக்கிய காரணம் அந்த நடிகைகள். இல்லை சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கே அந்த தமிழ் சிந்தனை இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? உங்கள்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ப்ரொஃபஷனலாக. நீங்கள் ஒரு புறம் மாடர்னிட்டியை பற்றி தொடர்ந்து பேசுகிறீங்க, தமிழர்கள் எப்படி நவீனமடைந்து வந்திருக்காங்கன்னு. இன்னொரு புறம் ரூட்ஸ், தமிழர்களுடைய ரூட்ஸ் என்னங்கிறத, அது சார்ந்த அழகியல்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மரபுக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையில் நாம் ஒரு இணக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இடம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இடத்த வந்து இலக்கியங்களும் எழுத்தாளர்கள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது பார்ப்பேன், இந்த சிந்தனை நான் வேறு லாங்குவேஜில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி. அந்த கனெக்டான இடம் வந்து தமிழ். அதான் ஒரு பெரும் 100 பேரில் ஒரு 10 பேர் நல்ல கடுமையான சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க, நவீன மைண்டுடனே இருக்காங்க. அதாவது நீங்கள் போகன் சங்கர் ரைட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு மாடர்ன் இசையை பற்றி பேசுமோ அதே அளவுக்கு மரபை பற்றி பேசும். அது 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 சில பகுதிகளில் இருக்குதுன்னு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் எழுத்தில் தான் அந்த 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 வடிவம் இருக்குது. அப்புறம் அரசியலில் நான் ஏன் அரசியல்னு சொல்லனா, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மாடர்னாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, வேஷ்டி கட்டியிருப்பாங்க, எல்லாம் கட்டுவாங்க. லைனாக அவங்களெல்லாம் நிறுத்திடுவோம். ஒரு 10 பேர் 20 எல்லா கட்சி எம்எல்ஏ நிறுத்துவோம். ஒரு கேள்வி கேட்போம், பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுவோம். எல்லாரும் ஆமாம். இது எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு? இவங்கெல்லாம் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இவங்க எப்படி கொண்டு வராங்க? இவங்களுக்கு எந்த அந்த மாடர்ன் இருக்கு? கல்விக்கு எதிரான ஒரு இது வைக்கவே மாட்டாங்க. எதுவுமே ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது. நான் வந்து அரசியலில் வந்து ரொம்ப இது கவனிக்கிறேன். தமிழ்நாடு வந்து அது எப்படி இவ்வளோ வேகமாக குளோபலைசேஷனை டக்குன்னு ஏற்றுக்குச்சு? டிரான்சிஷன் அவ்வளோ வேகமாக ஏன் நடந்துச்சு? பக்கத்தில் இருக்க ஒரு கேரளா ஸ்டேட்டில் வந்து அதால் நகர்த்த முடியலை. ஏன்னா அதனுடைய கம்யூனிசம் அதை தடுக்குது. அது ஒரு பிளச்சிமடாங்கிற ஊர்லேருந்து ஒருத்தர் போடுற கேஸ் வந்து கொக்கோகோலா வெளியே அனுப்புது. ஆனால் அங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, அது எப்படி அங்கே வந்து அவ்வளவு மசாஜி சென்டர்களை அலௌட் பண்ணுது? நீங்கள் வந்து போட்டில் வாங்க, பிளியல், இதெல்லாம் நான் ஒத்துக்குவேன் குளோபலைசேஷனில். அதை ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக ஒத்துக்குவேன். அதை ஒரு டூரிசம் நான் வந்து தமிழ்நாட்டை டூரிசமாக மாற்றுவேன்னு சொன்னாலே எனக்கு தெரியும். அதை நீங்கள் எங்கள் ஊரை களிசடையாக மாற்றுறேன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி வந்தியா, கோயிலெலாம் பார்த்தியா, போயிட்டே இருன்னு சொல்லு. டூரிசம் உள்ள ஊர் இஸ் நாட் குட் ஊர். அது எப்படி கேரளா ஆக்குச்சு? ஆனால் அது ஏன் கோகோகோலா ஆச்சு? ஆனால் தமிழ் சொசைட்டி கோகோகோலா ஒரு முட்டாள் பானம், என்னைக்கா ஒரு நாள் குடிப்பேன்னு ஏற்றுக்குச்சு. அவ்வளோ வருஷத்துக்கு ஒன்று குடிப்பேன், அது வரலாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஏற்றுக்குது. அது தமிழ் அரசியல் வந்து நவீன ஃபேக்ட்ரிகளை ஏற்றுக்கொள்கிறது. அட் த சேம் டைம் அது மேலே வந்து கல்ச்சுரல் தாக்கத்தை அது மேலே செலுத்திக்கிட்டே இருக்குது. எந்த கணம் வேணான்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த கணம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட்டோ அதை நம்ம எதிர்க்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இந்த கம்பெனிகள் வந்து 2 ஷிஃப்ட் போதும் 12 மணி நேரம்னா நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். அதை கடுமையாக எதிர்க்கிறோம். அட் த சேம் டைம் அதை நம்ம உள்ளே விடுறதுலேயும் நம்ம ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த சைடு கிக்ஸ் ஃபெமினிசம் பற்றி நீங்கள் எழுதும்போது தான் கலைஞர் வந்து அதுக்கான சீட்டை தர முடியும். 33 எழுத்து வழியாக தான் புதிய சிந்தனைகள். ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, தமிழ் எழுத்தாளர் எல்லாருக்குமே தேக்கம் நடந்தது. அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமிலி மேலை நாட்டிலேருந்து வர்றது நின்று போச்சு. அந்த புதிய சிந்தனை தாக்கம் மும்பையிலேருந்து வர்றது நின்று போச்சு. அது வந்து இங்கே உள்ள எல்லா பத்திரிகையும் பாதிச்சிடுச்சு. வெளியேருந்து ஒரு சிந்தனை, ஒரு 6 வரணும் இல்லையா? அந்த 6 வெறும் சோஷியல் மீடியா வழியாக தான் வருது.
அதுக்கு என்ன காரணம்னா அங்கேயும் நிறைய ஒரு 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 அத்தாரிட்டேரியன் ரூல் நடக்கிறதுனால அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப வியந்த சம்பவம் ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க, அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதியை இன்டர்வியூ எடுக்கலாம் கால் மேலே கால் போட்டுங்கிறது நாங்கள்லாம் வியந்து எங்கள் பீரியடில் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கேள்விப்படுறோம் இங்கே இந்தியாவிலே நடக்குது பிரதமர், கால் மேலே காலை போட்டு நீங்கள் என்ன மாம்பழம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த கால் மேலே கால் போட்டு பேசுகிறது, இந்த ஈவனானது, அந்த சொசைட்டி இப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் வந்து இந்த எழுத்தாளர்கள் மேற்கத்திய ஓடையிலிருந்து வருவதை அதோட பெஸ்ட் பார்ட்டை எடுத்து தமிழுக்கு வழங்கிட்டே இருப்பாங்க. அதை தமிழ் அரசியல்வாதிகள் படிப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. த மீட்டிங் பாயிண்ட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ் எழுத்து. அது ஔவையார்ட்ட இருந்து தொடங்கி நீண்ட காலமாக பெண் எழுதுனா பெண் வந்து ரொம்ப சாதாரணமாக குட்டி ரேவதி முலைகள்னு எழுத முடியும். தமிழ் சொசைட்டி பொங்காது. எழுத்தாளர் என்ன வேணாலும் எழுதலாம், கண்ணதாசன் என்ன வேணாலும் திட்டலாம். ஏன்னா தமிழ் சொசைட்டி எழுத்தாளர் என்ன பண்ணுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு. நான் பண்ணக்கூடாது, அதை காமன் விமன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எழுத்தாளர் பண்ணலாம். இந்த உரிமை கொடுத்துருக்குல்ல தமிழ் சொசைட்டி, அதுதான் இது எங்கேருந்து கொடுத்துச்சு. கண்ணதாசனா என்ன வேணாலும் பேசலாம், கவிஞர் என்ன வேணாலும் பேசலாம், அவரை முதல்வரே கூப்பிட்டு பாராட்டுவார். அறிவாளி எதை வேணாலும் பேசலாம்னு சொல்லுச்சு. ஸோ அவங்க வந்து நவீனத்தை கொண்டு வந்து நவீனத்துக்கு மரபுக்கான இணைப்பை வந்து அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1979 அழியாத கோலங்கள்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட பாட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இளையராஜா பாட்டு கேட்குறவங்க அந்த பாட்டு கேட்டாங்கன்னா அதோட இசை யாருன்னு கேட்டால் சலீல் சௌத்ரி யோசிக்கல. ஓகே, உங்களுக்கு தெரியுது. தெரியாதவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இளையராஜான்னு தான் சொல்லுவாங்க. பூவண்ணம் போல நெஞ்சேன்னு ஒரு பாட்டு, அது ஒரு அற்புதமான ஒரு சாங் இருக்குது. அது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த நவீன இசை சினிமாவுக்கான அந்த நவீன இசையினுடைய தொடக்க புள்ளி வந்து சலீல் சௌத்ரி தான். சலீல் தான் அவரை சொல்லுவாங்க. இந்தியா முழுவதுமே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே இந்த மேற்கத்திய இசையும் இந்த மரபு இசையும் அல்லது ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுப்புற இசையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அது ஏன் அது நவீனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபியூசன்னு நம்ம சொல்கிறது. அதை ஃபஸ்ட்டு பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா சலீல் சௌத்ரி தான். அவர்கிட்ட தான் இளையராஜா வந்து ஒர்க் பண்ணவர். இளையராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த திறமை, அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க நீங்கள். ஆனால் ஒரு நவீனத்தை வந்து இந்தியா முழுக்கவுமே ஒரே நேரத்தில் தான் அந்த தமிழ் சினிமா இசையில் வந்து அது அறிமுகமானது. அதுக்கு காரணம் வந்து சலீல் சௌத்ரி. அது சரிதானுங்களே அது. ஆனால் இந்த சலீல் சௌத்ரி, புபேன் ஹசாரிகா, வன்ராஜ் பாட்டியா இவங்கெல்லாம் அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் பண்ணாலும் அது ஒரு மாசான ஒன்றை நோக்கி அது நகர்த்துவதில்லை, வைடு வெரைட்டியை தருவதில்லை. இப்போ தமிழில் நான் ஒரு எடுத்துக்காட்டு வைக்கிறேனே, நீங்கள் இன்டர்வியூஸ் மட்டும் கவனிங்க. வட இந்தியாவில் இன்டர்வியூ சமீபத்தில் விஜய் சேதுபதி கூட பேசிகிட்டு இருந்தார். எல்லா வட இந்திய தொகுப்பாளரும் பேட்டியாளரும் ஒரு தென்னிந்திய நட்சத்திரங்களிடம் தலைவர்களிடம் பேசும்போது சார்னு தான் கூடுவாங்க. கமல் சார், மணி சார், ராஜா சார், அப்படி காலில் விழுந்துடுறான் ரன்பீர் சிங், ஏஆர் ரஹ்மான் காலில். இளையராஜாவோட பொக்கையை வாங்குறது துடிக்கிறாரு அமிதாப் பச்சன். நம்ம அவங்ககிட்ட போய் சொன்னோமா எங்களெல்லாம் மதிங்க அப்படின்னு சொன்னோமா? இந்த மரியாதையை அவங்க ரீஜனலாக உள்ள வேறு எந்த லாங்குவேஜ் நடிகர்களுக்காக தர்றாங்களான்னு பாருங்க. அவன் கண்ணுக்கு நான் ஏன் அறிவாளின்னு தெரிஞ்சேன், அவன் கண்ணுக்கு இளையராஜா ஏன் ஸ்பெஷல்னு தெரிஞ்சார், அவன் கண்ணுக்கு ஏன் ஜெயலலிதா இஸ் மேடம். நம்ம சொல்லிலாம் கொடுக்கல, நம்ம பிஆர் ஒர்க்கெலாம் பண்ணல, காட்ஸ் ஓன் கண்ட்ரிலாம் சொல்லலை, நம்ம சாதாரண கண்ட்ரி தான் சொல்கிறேன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக பேசுகிறேன். அவங்க கண்ணுக்கு தெரியுது அமாங் த சவுத் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்பெஷல். அமாங் த சவுத் மீன்ஸ் இட்ஸ் தமிழ்நாடு. இதனுடைய ஃபிலாசபி, இதனுடைய திங்க் டேங்க். இன்றைய சூழ்நிலை சமூகத்திற்காக தேர்வு செய்கிறீங்களா? ஏன்னா இன்றைய தினத்தில் தலைப்புகள் வந்து நீங்கள் எடுக்கிற தலைப்புகள் பேசு பொருளாக இருக்குது. அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கிறீங்களா இல்லை இன்றைய சமூகத்திற்காக எடுக்கிறீங்களா சார் தலைப்புகள்? டிஆர்பி நேரம் கேளுங்களேன், இல்லை நான் என்ன பயந்துடாக போகிறேன். டிஆர்பி எங்களுக்கான பரிச்சை மார்க்கு தான். கட் ஆஃப் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கட் ஆஃபில் ஏன் என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 வாங்கியிருக்கான் அதை சேரலாம் சொல்ல முடியாது. டிஆர்பி ஒரு அளவு ஈடு, அவ்வளோதான். ஒரு 4 டிஆர்பி ஒரு ஷோ வந்துச்சுன்னா அது வந்து டீ கடையில் பேச்சுவார்த்தையாக மாறுறதை நான் பார்ப்பேன். 4 டிஆர்பி ஒரு ஷோ தொட்டுச்சுட்டா அடுத்த வாரம் டீ கடையில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அது அதோட ரீச் உண்மை, அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி, இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அது தனி, அதுக்காக வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், எங்கள் டீமில் உட்காந்து பேசுவோம்,
எங்கள் டீம் வந்து தமிழ்நாடோட எழுத்தாளர்கள் எழுதுகிற எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி வி ஆர் இன்டெப்டட் டு எழுத்தாளர்கள். என்னென்னா அவங்க எழுதுறதை ஏதாவது ஒரு தலைப்பாக மாற்ற பார்ப்போம். இவங்க ஒரு புது இஷ்யூ, இப்போ அபிலாஷ் வந்து ஒரு இஷ்யூ வந்து மென் இன்னைக்கு வந்து வீக் ஆகிறான், ஆக்சுவலி மென் வந்து இன்னைக்கு ஒரு ஃபெமினைன் ஆகிட்டுருக்காங்கிறத நோக்கி அவனுடைய பாதிப்பை பேசினார். ஸோ அதை மற்றவங்க எடுக்க தயங்குவாங்க. நாங்கள் வந்து அவரே கூப்பிட்டுட்டு அதே தலைப்பை வச்சிருந்தது. அன்றைக்கி வந்து மென் எவ்வளோ வல்னரபிள் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சொசைட்டியில் நடக்கிற அந்த அசைவு இருக்குல்ல, சின்ன அசைவு, அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2 விதமாக ரொம்ப சிம்பிள் கன்சர்வேட்டிவ் இது வந்து இந்த பக்கம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பேசலாம். கரெக்டாக என்னவெல்லாம் படிக்கணும், நீங்கள் வந்து பிஇ படிக்கணும், இது படித்தா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை படித்தா நீங்கள் வந்து வெளிநாடு போயிடலாம், இதெல்லாம் உட்காரலாம். நாங்கள் வந்து அப்படி பேச விரும்பலை. நாங்கள் உண்மையிலே வந்து திராவிடியன் கேரியர்னு ஒன்று எழுதுகிறாங்க, கேரியர்ஸ். அதில் வந்து ஒரு விவாதம் போச்சு, பிஇயில் ஏஐ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா. அந்த விவாதத்தினுடைய கடைசியான தீர்வு என்ன தெரியுமா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர அதுக்கு மேலே கொடுக்குற எதையுமே எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் என்ன எடுக்கணும், நான் இதெல்லாம் மார்க் வாங்கியிருந்தேன், நான் இதெல்லாம் படிக்காத, இந்த விமான கோர்ஸ் அதெல்லாம் காசுக்கு வராது அப்படின்னு சொல்கிற நேரடியான தைரியமான ஆள்களை உட்கார வைக்க நினைக்கிறேன். சும்மா எல்லாத்தையுமே பொதுவாக நீங்கள் படித்து அடுத்து வெளிநாடு போயிடலாம் அதெல்லாம் சொல்லணும். இந்த கோர்ஸ்லாம் ஒன்றுக்காகாது. நான் உண்மையிலே இந்த வருஷம் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுது. இன்றைக்கி ஒரு பயோடெக்னாலஜி படிக்கிற ஒரு பிள்ளை ஒரு கம்பெனி, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கான ஒரு ட்ரெயினியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண படிக்கிறார். ஒரு குறைந்தபட்ச மெக்கானிக்கல் படிக்கிறவர்கள் சென்னையில் உள்ள பெரு கார் கம்பெனிகளால் ஒரு ட்ரெயினியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண படிக்கிறார். நான் அதை படிக்காதன்னு சொல்கிறேன். நான் அதை படிக்கிறேன். ஒன்று கூலி தொழிலாளர் இருக்குது, ஒன்று ஒரு 30,000 50,000 உட்கார வைக்குது. வேறு எங்கே போகலாம்? திணறீங்கள, எவ்வளோ பயமாக இருக்குது. பிகாம் என்ன பண்ணிடும்? நான் இந்த கூட்டத்தில் பிகாம் என்ன பண்ணிடும்? உங்களை ப்ரொஃபஷனல் ஆக்கிடுமா? ஒரு அக்கௌண்டண்ட் ஆக்கிடுமா? ஒரு அக்கௌண்ட் ஆகி என்ன பண்ணிடுவீங்க? திரும்பியும் அது விலைவாசியினுடைய உயர்வையும் உங்களுடைய 30,000 சம்பளமும் உங்களை வந்து எவ்வளோ வீக் ஆக்கிடும். இதுதான் இந்த குளோபலைசேஷன் உருவாக்குனதோட இஷ்யூ. இப்போ வந்து உங்களுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் கூடப்பட்டிருக்கணும். அப்போ நான் வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறேன். இது ஏன் அப்படின்னா, இங்கே தான் எனக்கு கேள்வி வருது. 80% இந்தியாவுடைய ஜிடிபி நம்ம வந்து கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கான ஃபெசிலிட்டி எங்களால் பண்ணவே முடியலை. எஜுகேஷனுக்கு நாம் செலுத்துறது 1லேருந்து அரசு சொல்லுது 2.5 ஜிடிபி, இவ்வளோ தான் செலவு பண்ணுறோம் எஜுகேஷனுக்கு. இவ்வளோ கல்லூரி 2.5, 80% கடன் அடைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பணத்தை சேவ் பண்ணணும். அப்போ வந்து அரசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுது. அந்த கேள்வியெலாம் இந்த ஷோ வழியாக வரணும். இவ்வளோலாம் செலவு பண்ணால் இவன் சாவதான் செய்வேன். 30,000 சாவுமே. 30,000 வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்? வீடு விலை எவ்வளோ கூடி இருக்கிறாங்க. ஸோ திஸ் எக்கனாமி இதையும் இணைக்கணும். ஏன்னா எல்லாரும் பிளேஸ்மெண்ட்டை நோக்கி தான் பேசுகிறாங்க. அதில் எல்லாரும் பிளேஸ்மெண்ட், காலேஜஸ் எல்லாம் ஃப்ரில்ஸ் பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலி பெரும் விவாதம் வந்து இப்போ நம்ம நடத்த வேண்டியது என்ன படிக்கணுங்கிறது சார்ந்து அது பின்னால் உள்ளதையும் பேசணும். தட்ஸ் ஆல்.